அந்த பறை அடிச்சு குழவை போட்டோன்னு பெண்கள் ஆடுறாங்கிறத ரொம்ப நாள் என்னன்னே புரியாம இது எப்படா சாமி வரும்னு நினைச்சேன். உண்மையிலேயே அது கொற்றவையா மாதிரி ஆட வேண்டிய தேவை எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? ரொம்ப பேர் கேள்வி வைப்பான், ஏன் கலெக்டருக்கு வர மாட்டேங்குது, பெரும்பெரும் அதிகாரிகளுக்கு வர மாட்டேங்குது, எம்எல்ஏ எம்பிக்கு பெண்களா இருந்தா வர மாட்டேங்குது, ஏன்டா எளிய வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வருதுன்னா இங்க சமூகத்துல எளிய பெண்களை அடக்கி அடக்கி வச்சிருந்து அதை சாமிக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சு பறை எடுத்து ஆடும் போது அடக்க முடியாம ஒரு ஆத்திரத்தை ஆடி கொட்டி தீர்த்துறது பாருங்க, டிப்ரெஷனை போக்கிறது. இன்று அந்த பெண் இருந்தால் அவளுக்கு இந்த சமூகம் சூட்டக்கூடிய பெயர் என்னவாக இருக்கும் என்றால் ஹைப்பர் ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ் என்று அவளை மருத்துவமனையில் சேர்த்து இருப்பார்கள். உண்மையில் நான் உணர்ந்தேன், அந்த ஆரநங்கையை பற்றி வாசிக்கும் பொழுது அவள் ஒரு துருதுரு என்று இருப்பாள், ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு இடத்துல அவளால் அமர முடியாது என்று இருப்பார்கள். இவள் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், இவள் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் என்று அவளை மருத்துவமனையில் தான் இன்று நிச்சயம் சேர்த்து இருப்பார்கள். மெய்யெழுத்துக்கு புள்ளி வைப்பதே பிற்காலத்துல தான் வந்தது. வீரமாமுனிவர் காலத்துக்கு வந்தது. உழைச்சி உள்ள குத்திட்டு இருக்க முடியாது. அப்போ புள்ளி இல்லாமல் தான் மெய்யெழுத்துக்களை பயன்படுத்தப்பட்டது. அப்ப நம்முடைய தொன்மை சார்ந்த தமிழ் மொழி 3000, 4000, 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள்னு சொல்றதுல இருந்து கொற்றவை காலத்தில் நம்முடைய மொழி புழக்கத்தில் வந்து விட்டதுங்கிறத நிறுவுறது அவரோட முக்கிய நோக்கமா நான் பார்க்கிறேன். சிட்டிக்குள்ள போற ஆம்புலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வா 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 வான்னு போகும். ஆமா, ஏன்னா பக்கத்துல உள்ளவன தள்ள சொல்றது. ஆமா, சிட்டிக்குள்ள இல்லாம கொஞ்சம் அவுட்டர்ல அந்த வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க, வா 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 வான்னு கேட்கும். பைபாஸ்ல போனுச்சுன்னா வா வா வான்னு கேட்கும். எந்த தொலைவுல கேட்கணுங்கிறத பொறுத்து தான் காண்டாமணில இருந்து அந்த யாழ் வரையும் நீங்க இதெல்லாம் கொற்றவையாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. மாதிரி அவதாரோ அல்லது 2012 சொல்லி ஒரு படம் வந்துச்சு, உலக பேரழிவு. அந்த படத்துல என்ன பிரம்மாண்டம் இருந்ததோ அந்த பிரம்மாண்டம் இதுல இருந்தது. ஏன்னா ஒரு இயற்கையோட எப்படி நம்ம வாழ்ந்தா நாம நம்மளையும் நம்ம இனத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் நம்ம வரலாற்றையும் நம்ம பாதுகாக்க முடியும், மீட்டெடுக்க முடியும்ன்றதுக்கு ஒரு சான்று தான் இந்த. இன்னைக்கு இந்த சிவமயம் ஒண்ணு போடுறோம்ல, ஆமா, அது கிடையாது, சிவமயம் கிடையாது, பிள்ளையார் சொல்லி சொல்றது கிடையாது. பதப்படுத்திட்டாங்களா அந்த பனை ஓலையன்னு பாக்குறதுக்கு ஒரு வட்டம் இடுவது. வட்டமிட்டு ஓலை கிளியலைன்னா ஒரு நீட்டல், வட்டமிடுதலும் நீட்டலும் ஓலையில இருந்துருச்சுன்னா ஓலை பதப்படுத்தப்பட்ட ஓலை, அது உங்களுக்கு கிளியாது. அதனால எந்த எழுத்து எழுதினாலும் அந்த ஒரு திருக்குறள் அதுல எழுத போறாரு வள்ளுவர்னா முதல்ல ஒரு ஊனா போடுவாரு. நந்திக்கடல்ல ஈழத்துல ஏண்டா என்னை கொள்றிய, என் உரிமையைத்தானே கேட்டோம், என் மொழியைத்தானே கேட்டோம், நாங்க படிக்கிறதுக்கு தானடா கேட்டோம், வாழ்றதுக்கு தானடா கேட்டோம், எங்க மேல ஏண்டா கொத்து குண்டுகள் பொத்து பொத்துன்னு விழுதுங்கிற அந்த சம்பவத்தையும் இந்த நாவலையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது குமரியா நந்திக்கடலான்னு தெரியாத அளவு கண்ணுல கண்ணீர் அப்படியே மல்கி. இந்த மண் மண்ணோடு மண்ணாக போகிறது அப்படின்னு இருக்கும்போது தோழர் அதுல அழகா எழுதியிருக்காரு, ஆசிரியர் எழுதியிருக்காரு, திருக்கை போல் ஒட்டி கொள்ளாமல் யானை போல் முட்டி கொண்டார்கள் காமத்துல. ஏன்னா முடிஞ்சிருச்சு, இன்னமே உனக்கு இல்ல ஆரல்நங்கையும், இன்னமே நீ ஒண்ணு சேர முடியாது, இன்னமே நீங்க காமம் கொள்ள கலவி கொள்ள முடியாது. அப்ப திருக்கை மாதிரி ஒட்டி கொண்டு உறவாடுறது இல்ல, யானைகள் சமர் செய்ததை போல் முட்டி கொண்டு உறவாடினார்கள். உரிமை பெற்றுச்சா இல்லையா காமா? புரியுது. தேவையின் அடிப்படையில இங்க காமத்தை ஆசிரியர் முழுசா சொல்லிட்டாருங்கிறது என்னுடைய வாதம், வேற ஒண்ணு இல்லை. அதாவது தோழர், இப்போ இந்த வால்காட்டு கங்கையை தான் நமக்கு இருந்ததுலேயே ரொம்ப நம்மெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு ஒரு புனைவு கதை ப்ளஸ் வரலாற்று ஆவணமாக அது இருந்தது. அம்பேத்கர் வரைக்கும் அதை கொண்டாந்து நிறுத்தியிருந்தாங்க. அதை நம்ம படிக்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா தாய் மகள், மகள் தாயை கொள்வது, தாய் மகளை கொள்வது, இந்த இந்த அறமற்ற செயல்களாகவே இருக்கும் எல்லாமே. ஏமாத்தி வஞ்சகத்தால் சூழ்ச்சி செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த நாவலில் அந்த மாதிரி இந்த குமரி கண்டத்து மக்களோட வாழ்க்கையில அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லையே. எல்லாமே அறம் சார்ந்தே இருக்க. குமரி மட்டும் இல்ல, குமரி இன்னைக்கு புனைவுலதான் படிக்கிறோம். குமரி கண்டம் அழிந்து விட்டது, காரணம் தமிழனுடைய அறம். ஈழம் அழிந்து விட்டது, காரணம் தமிழனுடைய அறம். அறம் பிறந்து அங்க போர் செஞ்சிருந்தா ஈழத்துல வெற்றி நம்ம கண் முன்னாடி கிடைச்சிருக்குமா இல்லையா? இல்ல, இதுலயே இவர் ஒரு கதை எடுத்துக்காட்டு சொல்றேன். புரியுது. ஆனா தமிழர்களுடைய ஒரு அறம் இருக்கு பாருங்க, அது அழகா சொல்லியிருக்காங்க. மூர்க்கன்குடின்னு ஒண்ணு உருவானது ஏன் அப்படின்னு அதுல வருது. அது மூர்க்கன்குடியுடைய விவரணை அதுக்கான காரணம் ஏன் சொல்றாங்கன்னா அந்த அறம், அதாவது
குட்டிகளை வேட்டையாடக்கூடாது, குட்டி வயிற்றுல இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடக்கூடாது, குட்டி ஈன்று சில மாதங்கள் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடக்கூடாது. இதை மீறி வேட்டையாடுனா உன்னைய வேற ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சு நீ திரும்பி வர வரையும் காத்திருப்போம் அப்படின்னு அனுப்பக்கூடியதான் அந்த மூர்க்கன் கூடியா திரும்பி வராம அவன் மூர்க்கர்களாவே மாறி அங்கே கட்டுப்படுத்தாலாம் மாறுறாங்கிற ஒரு அறம் வருது. மரத்தை வெட்டக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது. எப்ப மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறது சமகாலத்துல இல்ல, மண்ணுக்குள்ள போறோம், திமிலை உருவாக்கணும், கடல் வழியா எல்லாரும் உள்ள போகணும்னு சொல்லும் போது கூட அவசரமா மரத்தை வெட்டி திமிழ் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் போது கூட பச்சையமற்று போன மரத்தை தான் வெட்டுறதுக்கு தேடிக்கிட்டு இருந்திருக்கான வழிய இன்னைக்கு இனமே அழிய போகுது, இந்த உலகமே அழிய போகுது, இந்த மரத்தை வெட்டிடுவோங்கிறது தமிழர்களுக்கு வரல. அந்த ஒரு அறம்ங்கிறது தமிழ் சமூகத்திட்ட மட்டும்தான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரையும் வருது. அதுல இப்ப இருக்கிறது மிக மிக எஞ்சி போய் அறமற்ற சமூகமா மாறி இருக்குங்கிறது பயமா இருக்கு. இந்த நாவலை படிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அறம்ங்கிறது எவ்வளவு பெருமை, அந்த வாழ்வியல் அமைச்சுக்கிட்டா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சிங்கிறத நம்ம வெளி உலக கொண்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி போர்க்காட்சி பத்தி சொல்றப்பவும் இவர் எழுதுறாரு, ஒரு போர் புரியும் போது அதில் ஒரு அறம் இருக்க வேண்டும், போர் செய்யும் போதும் அதில் ஒரு அறம் இருக்க வேண்டும் என்று ஒரு எழுத்தாளராக இவர் அதை பத்தி தான் இவர் என்ன செய்யறாருன்னா, இந்த மூர்க்க குடியை வந்து ஒரு உருவாக்குறார், அறமற்ற ஒரு சமூகமா. இந்த 68 நாடுகள்ல இருந்தவர்கள் வந்து அறத்தோடு இருந்தார்கள், அறமற்ற. இதை வந்து நம்ம புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றது மாதிரி குற்றவாளிகளை நீங்கள் தனிமைப்படுத்தி ஒரு புதிய சமூகத்தை நீங்க உருவாக்கிட்டீங்கன்னு சொல்றாரு இல்லையா, அது போல ஒரு அறமற்ற சமூகம். இந்த பெருந்தேற்றன் அப்படிங்கிறவன் வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாதவன். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. இப்படி வந்து எல்லாமே அறத்தோடு படைத்து கொண்டு வந்துகிற ஒரு சூழல்ல அறமற்றவர்கள் இல்லை என்றால் நாம் இந்த அறத்தை பேசியிருக்க மாட்டோம். இன்னொன்னு தொடர், அந்த மூர்க்கன்குடி உருவானதுல இருந்து ஏற்படக்கூடிய படிப்பினை இந்த 68 நாடுகளையும் பிரதிபலிச்சதனுடைய விளைவு இன்னமே வேற ஒரு தீவுக்கு அனுப்பாம ஊரின் எல்லையிலேயே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுல திருத்தி மறுபடியும் ஊருக்குள்ள சேர்த்துக்கிறதுங்கிற ஒரு முறை இருப்பாருங்க. ஐரோப்பியக்காரன் காலத்துல கண்டுபிடிச்சது இல்ல செயல் சிறை, கொற்றவை காலத்திலேயே கண்டுபிடிச்சதுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சமூகம் தன்னை திருத்திக்கிறது, இது தப்பா போயிருது, இது வேற ஒரு இனக்குழுவா மாறுது, இது மூர்க்கர்களா மாறுறாங்க, அப்ப தண்டனை எந்த விதமா மாற்றலாங்கிற அன்னைக்கான ஒரு வழிமுறையை தேடி இருக்கு இந்த சமூகம். புரியுது. தொடர் எதை சொல்ல வரீங்க? தோழர் சொன்னதுக்காக சொன்ன கருத்தோட நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இருவாஞ்சியோடைய அம்மா அவளுடைய காதல் காமம் அதை பத்தி சொல்லும்போது ஒரு தலைமுறை மாற்றத்தை தான் நான் அங்க பாக்குறேன். இருவாஞ்சி, செம்பன் அல்லது ஆரல் நங்கை, இளநாகன் இவங்களுக்கு இடையிலான காதல் மலரும் போது அந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போறதை விடவும் அவங்களுக்கு கடமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க முன்னாடி வச்சுக்கிறாங்க. இந்த காதலா கடமையா அப்படின் போது நான் என் கடமையை முடிச்சுட்டு நான் முழுமையா உன்னை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அந்த 2 ஜோடிகளும் வந்து தயாரா இருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். இப்போ ஒரு ஜென்ரேஷன் மாறி வரும்போது அந்த பொறுப்புகளை அந்த இனத்தை வந்து காக்கக்கூடிய பொறுப்பை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னும் போது அதுதான் ப்ரையாரிட்டியா வைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இது காமத்தை வந்து அடக்கி வைக்கிறாங்க அப்படின்லாம் பாக்குறதுக்கு எனக்கு தோணல. இப்ப இந்த நாவல்ல வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த வந்து விவரிக்கிறார். அது இசை குறித்து ரொம்ப சூப்பரா வந்து விவரிக்கிறார். இப்ப நான் என்னுடைய பார்வையில் நான் அதை எப்படி பார்த்தேன்னா, ஒன்று வந்து சிறு குழுக்களாக உட்காந்து மேடைகளில் இசை வாசிப்பது ஒன்று, சிம்போனி இசை ஒன்று. இது ரெண்டுமே இந்த நாவலில் வருதுங்கிறது மாதிரி நான் வந்து கருதுறேன். அது குறித்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும்? அதான் இன்னமும் இப்ப அடுத்த வர்ற வெள்ளி வந்து எங்க ஊர்ல பாண்டி முனீஸ்வரர் கோவிலுக்கு வந்து ஒரு திருவிழா, இல்ல தேவகோட்டையில சும்மா தெருக்குள்ள இருக்கிற ஒரு சமூகத்தினுடைய கோவிலுக்கு, அந்த பாண்டி கோவில்ல பறை இசைச்ச உடனே எங்க பகுதி பெண்கள்லாம் ஒரே ஆட்டம். சாமி ஆடுறத சில பேர் கேலி செஞ்சாங்க, நானும் கேலி செஞ்ச கூட்டத்துல இருந்து வந்தவன் தான். பிறகு அதுல இருந்து நான் புடிச்சுக்கிட்டேன். 7 நாள் அந்த திருவிழாக்காகவே உட்காந்துருப்பேன். இந்த 7 நாள் திருவிழா காப்பு கட்டி, காப்பு எப்படி கொற்றவை திருவிழாவோ அது மாதிரி ஏங்கி போய் இப்ப 7 நாள் ஊருக்கு போயிருவேன். இதை ஏன் சொல்ல வரேன்னா, அந்த பறை அடிச்சு குழவை போட்டோன்னு பெண்கள் ஆடுறாங்கிறத ரொம்ப நாள் என்னன்னே புரியாம இது எப்படா சாமி வரும்னு நினைச்சேன். உண்மையிலேயே அது கொற்றவையா மாறி ஆட வேண்டிய தேவை எங்க இருந்து தெரியுமா வந்துச்சு? ரொம்ப பேர் கேள்வி வைப்பான், ஏன் கலெக்டருக்கு வர மாட்டேங்குது, பெரும்பெரும் அதிகாரிகளுக்கு வர மாட்டேங்குது, எம்எல்ஏ எம்பிக்கு பெண்களா இருந்தா வர மாட்டேங்குது, ஏன்டா எளிய வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வருதுன்னா, ஆணாதிக்க சமூகத்துல எளிய பெண்களை அடக்கி வச்சிருந்து அதை சாமிக்கு முன்னாடி கொண்டாந்து வச்சு பறை எடுத்து ஆடும்போது அடக்க முடியாம ஒரு ஆத்திரத்தை ஆடி கொட்டி தீத்துறதுக்கு பாருங்க, டிப்ரெஷனை போக்கிடுறது. இதுதான் அந்த பாண்டி ஆட்டம்ங்கிறது. நம்ம பகுதியில பாண்டி வந்துருச்சுன்னா கணவர் பேசாம நிப்பேன், மனைவி விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு அடிப்பா கணவனை போட்டு,
பாண்டி வந்த வீட்டுல அடி வாங்கி அவனை திருப்பி அடிக்க முடியாது, ஏன்னா ஆடுறது பாண்டி முனி. இந்த ஒரு பார்வை இருக்கு பாருங்க. இசைங்கிறது இந்த குலவையும் இந்த பறையும் வெறும் விலங்குகளை விரட்டுறதுக்கு மட்டும் இல்ல, தன்னுடைய அழுத்தங்களை போக்குறதுக்கு தொடங்குறது. தொடங்கி தொடங்கி சாலைகளை கொற்றவை திருவிழாவில் அழகா சொல்றாங்க, அந்த மரத்தை சுத்தி பேயாட்டம் ஆடுறது. வெறியாட்டம். வெறியாட்டம், அது கொற்றவே வெறியாட்டம் தான். வெறியாட்டம்னா முடியாது, இதுக்கு மேல ஆட முடியாதுன்னு மயங்கி விழுகிற அளவு ஆடுறது. ஆடி முடிச்சு இதுதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதுதான் இசைன்னு இல்ல, இதை கடந்து உன்னுடைய டிப்ரெஷனை போக்குறதுக்கு ஒரு அமைதியான யாழ் இசைக்கிறது, உன்னைய ஆத்ம திருப்திப்படுத்துறது, ஒரு யோக நிலைக்கு கொண்டு செல்றது, ஒரு அமைதி ஏற்படுத்துறதுன்னு அந்த யாழும் தமிழ் சமூகத்துல இந்த விதமான மன அழுத்தத்தில். இல்ல இப்ப யாழ்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், 1000 பேர் சேர்ந்து இசைக்கிற யாழ் அப்படின்னா அது ரொம்ப அது முக்கிய காரணம் இருக்கு தோழர். நீங்க 1000 பேர் சேர்ந்து ஒரு இசை இசைக்கிறதுக்கான திறமை இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒற்றுமை, அந்த ஒரே நேர்கோட்டில் வாசிக்க வேண்டிய திறமை இருக்கும். நீங்க ஒரு இயக்குனரா நான் பெரிய ஒருங்கிணைப்பு. ஒரு இசை இயக்குனர் ஒருவர் நின்றுகிட்டு அவ்வளவு பேரையும் வேற வேற கருவி வாசிக்க வைக்கிறாரு, ஆனா ஒரே கருவியை இசைக்க வைக்கிற அளவுக்கு அன்றைக்கு தமிழ் சமூகம் பண்பட்டு இருந்துச்சு. இந்த நாவலை படிக்கும் போது தோழர், அந்த யாழ் 1000 பேர் இசைக்கிற ஒரே யாழ்னு நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி வேற வேற யாழ்? ஒரே யாழ், ஒரே யாழ், வேறு யாழ், பள்ளிய சொல்லுங்க. சோ அந்த யாழ் அப்படிங்கிறது நம்முடைய பறை எப்படி நம்முடைய அடையாளமோ அந்த மாதிரி யாழ் அப்படிங்கிறதும் நம்முடைய அடையாளம். தோழர் சொன்ன மாதிரி பறை என்பது கொண்டாட்டத்துக்கானதுன்னா இது மனசை நெகிழ செய்யறதுக்கானது யாழ். அப்ப அத ஒரு பெரும் கூட்டமா அதை வாசிக்கிறாங்க அப்படின்னும் போது வேட்டை சமூகமா இருந்தாலும் அவங்க வேட்டைக்காரங்க தான், ஆனா கலைப்பூர்வமானவர்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று தான் அது. ஏன்னா நமக்கு வேட்டைக்காரங்கன்னா அவங்க எப்பயுமே ரத்தத்தோடையும் சதைகளோடையும் மூர்க்கமா இருப்பாங்கன்றதை தாண்டி அவங்க ஆர்டிஸ்ட், அவங்க ஆர்ட்டோடையும் இருப்பாங்க. அதனாலதான் அவங்களால அறத்தோடையும் இருக்க முடியுது. இந்த பெரிய யாழ் செய்யறது அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான கண்டுபிடிப்பு? ஒரு 1000 பேர் இசைக்கிற யாழ்ங்கிறது உண்மையாவே எனக்கு கீரா எப்படி இதை கற்பனை பண்ணாருன்னு எனக்கு பெரிய. அதுல நீங்க காண்டாமணி ஓசைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. விரும்பாணி படத்தோட காண்டாமணி ஓசை கேட்டு இருந்துச்சு. அது எப்படின்னா ஒரு 30-40 கிராமத்துக்கு சத்தம் கேட்கும்பாங்க. ஆமா, அது சின்ன இப்படி கையிலாட்டுற மணி இல்ல, அந்த மணி இப்படி அடிச்சோன்னா வெறும் சத்தத்தை மட்டும் எழுப்பாது, அது ஒரு ஒரு பெரும் இசையா அப்படியே நீங்க ஆம்புலன்ஸ்ல நீங்க போற இன்னைக்கு வேக ஊர்தியில இன்னைக்கு உள்ள கண்டுபிடிப்பு தொடர்றது. நீங்க யாருங்கிறத நம்ம யதார்த்தமா இருக்க முடியாது. ஆம்புலன்ஸ்ல சிட்டிக்குள்ள போற ஆம்புலன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வா 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 வான்னு போகும். ஆமா, ஏன்னா பக்கத்துல தள்ள சொல்றது. ஆமா, சிட்டிக்குள்ள இல்லாம கொஞ்சம் அவுட்டர்ல அந்த வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க, வா 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 வான்னு கேட்கும். பைபாஸ்ல போனுச்சுன்னா வா வா வான்னு கேட்கும். ஓகே ஓகே. இந்த சத்தத்தினுடைய இசை இந்த சத்தம், அந்த எழுப்புற இசையோட சத்தம் எந்த தொலைவுல கேட்கணுங்கிறத பொறுத்து தான் அந்த வடிவமைச்சப்படாது. புரியுது. காண்டாமணில இருந்து அந்த யாழ் வரையும் நீங்க இதெல்லாம் கொற்றவையாட்டுல கொஞ்சம் கொஞ்சமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்திருக்கிறது எத்தனை ஆயிரம் பேரு? 100,000 பேருக்கு 100,000 பேருக்கு மேல வந்திருக்காங்க. 100,000 பேருக்கு மேல ஒரு இசை கருவி சத்தம் கேட்கணும்னா அதை வடிவமைக்கிறதுக்கான தேவை இருந்துச்சு. புரியுது. அதுதான் அந்த பெரிய யாழா நான் பாக்குறேன். புரியுது. அவ்வளவு நுட்பமாக நுணுக்கமாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள். தோழி கூறியது போல கலைஞர்களாக இருந்திருக்கிறார்கள். இது சின்ன சின்ன இடங்களிலேயே அந்த தரவுகள் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம காணலாம். அந்த ஆரல் ஒரு ஆபத்துல மாட்டிக்கொள்ளும் பொழுது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள். தக்க சூழலில் உடனடியாக சமயோசிதமாக செயல்புரிவது. ஆரல் என்ற கதாபாத்திரத்தை கண்டு நான் வியந்தேன். இன்று அந்த பெண் இருந்தால் அவளுக்கு இந்த சமூகம் சூட்டக்கூடிய பெயர் என்னவாக இருக்கும் என்றால் ஹைப்பர் ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ் என்று அவளை மருத்துவமனையில் சேர்த்து இருப்பார்கள். உண்மையில் நான் உணர்ந்தேன். அந்த ஆரல்நங்கையை பற்றி வாசிக்கும் பொழுது அவள் ஒரு துருதுரு என்று இருப்பாள், ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு இடத்துல அவளால் அமர முடியாது என்று இருப்பார்கள். இவள் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங், இவள் ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் என்று அவளை மருத்துவமனையில் தான் இன்று நிச்சயம் சேர்த்து இருப்பார்கள். ஏனெனில் இதை நான் ஏன் எடுத்துக்காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் பெண்களை எப்படி கட்டமைக்கிறார்கள், மாறுபட்ட திறன்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். ஒருத்தி வானவியல் களத்தி என்பவள் கோகனுடன் இணை புரிகிறாள், இணையாக கலந்துரையாடல் புரிகிறாள், விவாதம்
செய்கிறாள், வானவியல் குறித்து விவாதம் செய்கிறாள். இன்று நீயா நானா என்றோ வேற ஏதோ ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் என்றோ ஆண் பெண் என்று அதோடு முடித்து விடுகிறோம். அறிவியல் சார்ந்த கலந்துரையாடல்களை கொள்வதில்லை நாம். ஆனால் அன்று பெண்கள் அறிவியல் கலந்துரையாடலில் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து வந்தோம் என்றால் நுட்பமாக இருக்கிறார்கள். ஒரு ஆமணக்கு இலையை அவள் நீருக்குள் மூழ்கும் பொழுது இந்த குழல் போல வைத்து அவள் மூச்சு எடுக்கிறாள் என்று சொல்வார். நான் நீலகிரி மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவள். நான் ஆமணக்கு இலையை பச்சை நட்சத்திரம் என்று என்னுடைய கவிதையில் குறிப்பிட்டிருப்பேன். அப்போ நான் என்னை பார்க்கிறேன், அது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நீட்சி, நம்முடைய தாயார் என்று பார்த்திருக்கிறேன். எதற்குமே அடிக்காத என்னுடைய தாயார் ஒரு முறை கொல்லையில் இருந்த அவரை பூக்களை நான் பறித்து விளையாடியதற்கு என்னை அடித்தார். அப்போது ஏன் என்று எனக்கு கேள்வி பிறந்தது. அந்த அவரை விதைகளை, அவரை செடியை நான் நாசம் செய்த போது ஏன் அடித்தார்? அவர் சோழ தேசத்தை சேர்ந்தவர். இந்த வாழ்வியல் இருக்கிறது, இன்றும் அந்த நீட்சி இருக்கிறது. நாம் அது இலைமறைக்காயாக நம்மிடம் ஒளிந்திருக்கிறது. எனவே தான் நாம் விவாதித்து கொண்டு இருக்கிறோம் என்று. எனவே இது நிச்சயமாக அவசியமான ஒரு முன்னெடுப்பு என்று நான் பார்க்கிறேன். மேலும் இதில் பெண்களை சார்ந்து சொல்லும் பொழுது பெண்கள் எவ்வளவு உயரியவர்கள் என்றால், எப்படி இந்த இசைக்கருவி சாத்தியம், எப்படி இந்த மருத்துவ அறிவு சாத்தியம், எப்படி இந்த வானவியல் அறிவு சாத்தியம் என்று கேட்டால் அதிலேயே விடை இந்த நாவலில் நாவலாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் நாமெல்லாம் கதிரவன் என்றுதான் குறிப்பிடுவோம், சூரியன் என்றுதான் குறிப்பிடுவோம். இங்கே கதிரவள் என்று குறிப்பிடுகிறார், பெண்பாலாக குறிப்பிடுகிறார். எனக்கு இந்த நாவலுடைய பெரிய முக்கியமான இடம் அது வியப்பு நான் பார்த்தது. இது நாவலோட கதை தாண்டி கீரா என்கிற ஒரு தாய் வழி சமூகத்தை சார்ந்த ஒரு கலைஞன் அப்படிங்கிறத நான் அங்கதான் பாக்குறேன். ஏன்னா எந்த இடத்துலயும் நான் உலக இலக்கியங்கள்லயும் உலக தரவுகள் எதுலையும் கதிரவனை பெண்பாலா பார்த்ததே இல்லை. சூரியன் சந்திரன் அப்படிங்கறதுதான் நமக்கு இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஆனா இவர் கதிரவல்னும் போது நான் ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்ன நினைச்சேன்னா, எழுத்துப்பிழையா அவர் எழுதிட்டார் போல இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வர 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 பின்னாடி கடைசி அந்த இது கோகனுடைய அந்த இதெல்லாம் அப்பயும் நிலவல்னு வரும்போதுதான் அப்பதான் நான் புரிஞ்சுது, இவர் தாய் வழி சமூகம்ன்றத வெறும் கதாபாத்திரங்கள் வழியாவோ தரவுகள் வழியாவோ இல்ல, தன்னுடைய நாவல் மொழிநடை வழியாகவே அதை உருவாக்கிட்டு வர்றாரு எல்லா இடத்துலயும். தோழர் அதுல என்னென்ன தோழர், இதை எல்லாரும் வியப்பா பாக்குறாங்க, அதை நான் யதார்த்தமாவே பாக்குறேன். ஏன்னா நாவல் ஆசிரியர் ஒரு பெண்ணுக்கான சமூகத்தை கட்டமைக்கிறாரு. இது இப்படித்தாண்டா இருந்துச்சுன்னு நிறுவனர்கிட்ட ஒரு யதார்த்தத்தை நான் பாக்குறேன். அதுல என்ன நீங்க முக்கியமான செய்தினா, பூமி தாய், இந்த பூமி நம்ம தாய்ங்கிறான், உலகத்தை தாய்ங்கிறான். நீங்க தாயின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து தான் பிறப்பு வருதுன்னு நம்ம உருவகப்படுத்துறோம். அப்படிங்கும் போது கதிரவன்ல இருந்து தான் உலகம் தோன்றுச்சுன்னா அது கதிரவன்ல கதிரவன் தான், கதிரவன் தாய் தாய் தான் அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை அவர் புரிஞ்சிருக்காரு. புரியுது. ஒரு யதார்த்தத்தை புரிஞ்சு அந்த யதார்த்த வழி கொண்டுட்டு வராரு. இதுல நீங்க இந்த ஆரலங்கையை பத்தி சொன்னதுனால சொல்றேன். ஆரலங்கைங்கிற பேர் வேணா யதார்த்தமா வச்சிருக்கலாம். அந்த ஆரலங்கையோட செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இனத்தை மீட்டுருவாக்கம் செஞ்சு கொண்டாடுறது. ஆமா, எங்க நாகர் நாட்டிலையும் அரப நாட்டிலையும் மீட்டுருவாக்கம் செஞ்சு கொண்டாடுறது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன மீட்புக்கு பயன்படக்கூடிய ஒரு நபரினுடைய ஊரை அவர் குறிப்பிடும் பொழுது பொன்பரப்பின் குறிப்பிடுறார். தமிழ் சமூகத்தினுடைய விடுதலையை கொற்றவையில தொடங்கி பொன்பரப்பி வரையும் பார்க்கக்கூடிய ஒருவரால் தான் இந்த நாவலை எழுத முடியுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா பொன்பரப்பி உங்களுக்கு எனக்கு என்னன்னு தெரியும். ஒரு இன மீட்டு உருவாக்கத்திற்கு, அந்த இனத்தின் உரிமைக்கு, அந்த இனத்தினுடைய வலிமைக்கு பயன்பட்ட பொன்பரப்பிய ஆரலங்கினுடைய ஊரா பதிகிறாரு. மூர்க்கன்குடிய இவர் எப்படி கொண்டுட்டு போறாருன்னா, மதுரையிலிருந்து பிரிந்த ஒரு குடியா கொண்டுட்டு போறாரு. மதுரை இன்னைக்கு நம்ம குறை சொல்லல, அதே தமிழி வளர்ந்ததும் மதுரையில தான் சொல்றாரு, அதுல தப்பி பிறந்தவனும் மதுரையில தான் சொல்றாரு. அப்ப அடுத்து மணாளன் ஐயா, அதுக்கு தான் நான் அடுத்து வரதா இருக்கேன். என்னன்னா, எப்படி தமிழ் மொழி உருவாச்சு, வெவ்வேறு துறைகளையும் அவர் சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதுல நம்முடைய தாய்மொழி எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு இவரா சில உருவகங்களை கொடுக்குறாரு. இது இந்த எழுத்து ஆனா, இது ஆவணா, இதை இப்படி எழுதலாம் அப்படின்லாம் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதான் மொழியினுடைய தொடக்க காலத்தினுடைய இடத்துக்கு இவர் போறார். மொழியினுடைய தொடக்க காலம். அப்போ இவர் இதில் முக்கியமான அம்சம், இவர் சொல்வதற்கான இந்த முன்னாடியே கூட அந்த காலகட்டத்தில் அந்த எழுத்துக்கள் என்ன வடிவத்தில் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பும் போடுறார். ஒரு மொழி என்பது இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற எழுத்து இல்லைங்கிறது 200-300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மாறி இருந்ததுங்கிறது நமக்கு தெரிந்த வரலாறு தான். இப்போ மெய்யெழுத்துக்கு புள்ளி வைப்பதே பிற்காலத்தில் தான் வந்தது. வீரமா முனிவர் காலத்துக்கு வந்தது. இன்னும் சொல்ல போனால் ஓலைச்சுவடி பயன்பாட்டு அழிகிறப்போ தான் அதனுடைய பண்ணம். ஏனென்றால் ஓலைச்சுவடியில் குத்திட்டு இருக்க முடியாது.
அப்போ வந்து அது பயன்பாடு தான். அப்போ புள்ளி இல்லாமல் தான் மெய்யெழுத்துக்களே பயன்படுத்தப்பட்டது. அப்போ இவர் வந்து ஒரு 90,000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மக்கள் எப்படி மொழி தொடக்கம் வந்ததுங்கிறத அவர் எழுதுகிறார். அதில் நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறது, நம்முடைய தொன்மை சார்ந்த தமிழ் மொழி 3000, 4000, 5000 ஆண்டுகள், 10,000 ஆண்டுகள்னு சொல்கிறதுலேருந்து 90,000 ஆண்டுகளுக்கு முன்னால் கொற்றவை காலத்தில் நம்முடைய மொழி வந்து புழக்கத்தில் வந்துவிட்டதுங்கிறத நிறுவுறது அவரோட முக்கியமான நோக்கமாக நான் பார்க்குறேன். அது தமிழ் மொழி அன்னைக்கு வந்து அந்த காலத்தில் வந்து அப்போவே வந்து நம்முடைய மொழி வந்து அதற்கான மக்கள் வந்து தமிழ்தான் தமிழ் இருந்திருக்கிறார்கள். முக்கிய சான்று நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உப்புல இருந்து நீங்க தொடங்கலாம். உப்ப 68 குறுமனை நாடுகளுக்கு உடனே கொடுத்து விடுறாங்க. அங்க உள்ள பொருட்கள் வாங்குறாங்க போறாங்கன்னு ஒரு சில இடங்களை குறிப்பிடுறாரு. நீங்க வணிகம் செய்ய தொடங்கிட்டாலே அதுக்கு மொழி வேணும், ஆமா, எழுத்து வேணும். முதல்ல நீங்க வந்து இதுதான் மாடு அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா யதார்த்தமுள்ள மாடு வரைகிறாங்க. ஆனா ஒவ்வொரு தடவையும் மாடுன்னு 2 எழுத்துல சொல்றத மாடு வரைஞ்சு காட்ட முடியாது. அப்புறம் ஒரு குறியீடா கொம்பை மட்டும் போடக்கூடிய ஒரு இதான் மாறுது. அப்புறம் குறியீடுல இருந்து எழுத்து உருவாங்க. இது அதுல அழகா சொல்லியிருக்காரு. அதுல நீங்க 800 ஆண்டு காலம் பதப்படுத்தப்பட்ட ஓலை, பனை ஓலை உடனடியாக அழிஞ்சு போயிடாது இருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒரு ஆளு ஈழத்து இருந்து அவர் இறந்துட்டாரு. இந்த 68 நாடுகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நாடுகளின் பெயர்களே பனை பனை குறும்பனை, ஏழுபனை. ஆமா, அதுல நீங்க இந்த பனையோடைய சொன்னாங்க எப்படி ஓட்ட போட முடியாது. உண்மைதான். இந்த பனையில அன்னைக்கு தமிழர்கள் எழுதியிருக்கிறதுக்கான அடையாளத்தை அவர் சொல்லலைனாலும் பனையில தான் எழுதுனாங்கிறதுக்கு அடையாளமா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த ஊ சிவமயம்னு ஒண்ணு போடுறோம்ல, ஆமா, அது ஊ கிடையாது, சிவமயம் கிடையாது, பிள்ளையார் சொல்லின்னு சொல்றது கிடையாது. பதப்படுத்திட்டாங்களா அந்த பனை ஓலையன்னு பாக்குறதுக்கு ஒரு வட்டம் இடுவது. வட்டமிட்டு ஓலை கிளியலைன்னா ஒரு நீட்டல், வட்டமிடுதலும் நீட்டலும் ஓலையில இருந்துருச்சுன்னா ஓலை பதப்படுத்தப்பட்ட ஓலை, அது உங்களுக்கு கிளியாது. அதனால எந்த எழுத்து எழுதினாலும் அந்த ஒரு திருக்குறள் அதுல எழுத போறாரு வள்ளுவர்னா முதல்ல ஒரு ஊனா போடுவாரு, போட்டு பாப்பாரு. ஒரு வட்டமும் ஒரு நீட்டலும், ஒரு வட்டமும் ஒரு நீட்டலும். ஓலை கிளியில எழுதுனா அதுல கிளியாது. 800 ஆண்டு காலம் தாங்கி நிற்குங்கிறத பனை ஓலையில் எழுதுனாங்கிறது. இவர் அதை இந்த விஷயத்த சொல்லலினாலும் அதற்கான மூல காரணங்கள் பனை ஓலை பயன்படுத்தினதுல இருந்து எழுத்து வடிவம் எப்படி வந்துச்சு, அச்சுல வரும்போதுதான் ஐயா சொன்ன மாதிரி புள்ளி வைக்க வேண்டிய தேவை இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி தேவையில்லைங்கிற தெளிவா சொல்றாங்க. இந்த நாவல்ல தோழர் மனுஷி வேற கடவுள்கள் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா கொற்றவை தவிர? கொற்றவையே வந்து ஆதி மூதி தாய் அப்படின்னு தான் சொல்றாங்க. கொற்றவை வந்து நீங்க நல்லா யோசிக்க தோழர், கொற்றவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க. அவதான் சிம்மையாளிய கொன்னவ, அதனால அவ கொற்றவை. இப்ப கடைசியா சிம்மையாளிய கொன்னது யாரு? இருவாஞ்சி. ஆனா கொல்லல, கொன்று வந்தவள் அத அடக்கிட்டா. அப்ப அடக்கும் போது இவதான் அடுத்த கொற்றவை. அதுல தெளிவா சொல்றாரு, இதுவரை கொற்றவை தாய் யாரும் பார்த்ததில்லை, இன்று நீ கொண்டு வந்திருக்கிறதால் இனிமேல் நீ கொற்றவையாக ஏற்றுக்கொள்ளப்படுவாய். நீங்க நம்ம சாமியை இங்க பாத்தீங்கன்னா ஐயனாரு காளி மாறிலாம் ஏதாவது மிருகத்து மேலேயே உட்காந்துருக்கும். ஆமா, ஒரு இந்த 300-320 பக்கங்களுக்குள்ள நமக்கு வியப்பை ஏற்படுத்தியது 2 விடயங்கள் வந்து பயங்கர பிரம்மாண்டமா ஹாலிவுட் படம் மாதிரி இருந்துச்சு. ஒண்ணு ஆமா, ஒண்ணு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இருவாஞ்சியினுடைய தாய்க்கும் பெருந்தேற்றனுக்கும் நடக்கிற சமர். ஆமா, அந்த யுத்த களம் இருக்குல்ல, எப்படிடா ஒருத்தன் வந்து இப்படி டிஸ்கிரைப் பண்றது, எப்படி அவன் எவ்வளவு போராட்டத்துக்கு உள்ளாயிருப்பான் அந்த எழுத்தாளங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் எனக்கு ரொம்ப எனக்கு அந்த இடம் ரொம்ப பிரமிப்பா ஒரு விஷுவலா இருந்தது. ஆனா இருவாஞ்சி வந்து அந்த நடுக்காட்டுல போய் நிற்கும் போது அவளுக்கு வந்து அந்த மலையை பத்தி அவர் சொல்லிட்டே போகும்போது நான் வந்து ஒரு அறைக்குள்ள இருந்து படிக்கிறேன். ஆனா நான் வந்து ஒரு மலை மேல நடந்து அந்த கோரை பொருட்களோட அந்த பனிமூட்டத்தை ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுதான் பிரம்மாண்டம் நினைக்கிறேன். இல்ல அதோட நான் ஒரு பிரம்மாண்டம் நினைக்கிறேன். தோழருடைய பார்வையில அது பிரம்மாண்டம், உங்களுடைய பார்வையில போர் ஒரு பிரம்மாண்டம். ஆரல் நங்கை மரணத்தீவோட போர் ஒரு பிரம்மாண்டம். 5 நிமிடம் குறிக்கிடாதீங்க, அதை அப்படியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுல விஷயம் என்னன்னா, அதுல போய் அந்த கரை சேர்றா. அதுவரை நம்ம கதையில யதார்த்தமா இருக்கு. கரையில மயங்கி கிடக்குறா. உருவன் ஓடி போய் அந்த ஆமை தண்ணீரை நல்ல தண்ணீரை கொண்டு வந்து மூஞ்சில உமிழுது. எந்திரிச்சு பாக்குறா, மிகப்பெரிய பிரம்மாண்டம். பக்கத்துல போகும்போதுதான் தெரியுது அது மலைகளோட சேர்ந்த மிருகங்களின் எலும்பு கூடுகள் அங்கங்க கிடக்கு. வேற உருவங்களே இல்ல. மாந்தரே வாழ முடியாது. ஏன்டா முன்னோர் இந்த இடத்துக்கு வந்து மீள முடியாம போனான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆள் தூக்கி கழுகுகள் பறந்து வருது. பறந்து வருது, வேகமா ஓடுறா. வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஓடி போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மிருகம் செத்து கிடக்கு. அந்த மிருகத்தின் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்த மிருகத்தினுடைய தாடை பல்ல உடைக்கிறா.
உடைச்சுக்கிட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடுற அங்கெங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கும் போது அந்த கழுகுகள் பக்கத்துல வருது. அதோடைய கால் நகங்கள் மட்டும் 1 முழத்துக்கு மேல இருக்கு. அது குத்தி தூக்குனா என்ன ஆகும்னு நினைச்சு பதறிக்கிட்டு இருக்கும் போது ஆரல்நங்கை வேகமா போய் திடீர்னு காலை ஊண்டி நின்று படக்குன்னு திரும்பி கழுகோடைய குறவலைக்கு கீழே வயிற்றுல கிழிச்சிடறான். ரத்தம் வந்தவரை மட்டும் இல்லாம அப்படியே பீரிட்டு கத்துது, காடே அதிருது. ஐயோ காடே அதிருதுன்னு சொல்லும் போது ஒரு கழுகு கூட்டமே அந்த சேர்ந்து எல்லாம் விரட்ட ஆரம்பிக்கும் போது வேற வழியே இல்லைன்னு ஓடுறா. ஓடிக்கிட்டு இருக்கும் போது எப்படா தப்பிக்கிறதுங்கும் போது செங்குத்து மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கா. ஆரல்நங்கை செங்குத்து மலை மேல ஏறிக்கிட்டு இருக்கா. ஆனா 4 கால் உள்ள உருவனால மலை மேல ஏற முடியாது. வேகமா ஓடும் போது இருந்து எப்படா தப்பிக்கிறது நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே உருவனை தூக்குறதுக்கு கழுகு பக்கத்துல வருது. அதுல இருந்து தட்டி விட்டுட்டு மறுபடியும் ஓடுறா. புங்கை மரத்துல இருந்து கொட்டைகள் வெடிச்சு செதறி எண்ணெயா மாதிரி நிக்கும் போது அந்த உருவனை பார்த்து கண்ணை காட்டுறா, அதுல நினைச்சுக்க உன்னுடைய உடம்புன்னு. அந்த உருவன் ஓடி போய் குப்பரை விழுந்து அந்த எண்ணெயில நினைச்சு மறுபடியும் தூக்கிக்கிட்டு ஓடுது. அந்த கழுகு கொத்த வரும்பொழுது 2 கழுகுகளை எடுத்து உரசி அந்த ஆமை ஓட்டு மேல தீப்பிடிக்க விடுறா. கழுகு அதுல படுது, கழுகு தீப்பிடிச்சு எரியுது. திருப்பி வேகமா ஓடி போய் அது பக்கத்துல இருக்கிற ஒரு குட்டையில 2 பேர் குதிச்சு அப்பதான் நீங்க சொன்ன அந்த கொட்டலை செடியினுடைய அந்த கூம்பை எடுத்து வாயில வச்சு அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா ஆளியில முதலையில இருந்து இவங்க அம்பு எரிஞ்சு நாகர் நாட்டை அடைகிற வரையும் அபோலிப்டஸ்னு ஒரு படம் மிரட்டிருச்சு. இந்த ஒரு படம் இப்ப நான் சொன்ன ஆரல்நங்கையோடைய அந்த மரண பயம், அந்த மரண தீவுல நடக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் அபோலிப்டஸ். நீங்க இதுல 10 படம் எடுக்கலாம். இல்ல இப்ப நீங்க இந்த அந்த ஆரல்நங்கை அந்த இவன் மேல ஏறி பயணிக்கிறாள்ல, அதையுமே எப்படி பண்ணிருப்பானா, இவன் எங்க கூட்டிட்டு போறானே அவளுக்கு தெரியாது. ஆமா, உருவன் எங்க போறான், ஏன் போறான், வேற வழி இல்லாம சரி எங்க நம்ம இன்னையோட முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. கடுமையான வேலைக்குள்ள போவோம். ஆமா, தமிழ் சமூகத்தினுடைய வழிகாட்டுதல் ஆமைதாங்கிறத நம்ம ஒரிசா பால் அடிக்கடி சொல்லுவோம். ஒரிசா பால் சொல்லுவா ஆமையினுடைய வழித்தடங்கள் தான் மனித சமூகனுடைய அந்த கட்டமைப்பை உருவாக்குனுச்சு. இல்ல நான் இந்த 2 விஷயத்தை தான் நான் ரொம்ப பிரம்மாண்டமா பார்த்தேன். நீங்க அந்த போர் சொன்னீங்க இல்லையா, எனக்கு அந்த இருவாஞ்சி அந்த காட்டை அவளோட விஷன்ல இருந்து காட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி போறது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. 2வது தோழர் சொன்ன மாதிரி அந்த ஆரல்நங்கை அந்த உருவன் கூட கடலுக்குள்ள போய், ஏன்னா அந்த இடம் எல்லாம் முடிஞ்சு அவங்க திரும்ப அந்த ஆழிக்குள்ள விழற இடம் இருக்குல்ல, அதுல சொல்லுவாங்க 2 மலைகள், இந்த பக்கமும் மலை இங்க கீழையும் மலை, 2க்கும் நடுவுல அந்த ஆழி இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் போய் அப்படியே விழும்போது அது பெருமலையினுடைய முத்தம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது ஆழியினுடைய 2 மலைகளும் முத்தமிடும் இடத்தில், அதாவது இப்படி நிக்கிற இப்படி மூடி இருக்குல்ல, இந்த முத்தமிடுற இடத்துல இருந்து விழுகிறாரு. நான் இதெல்லாம் தான் சொல்றேன், ரொம்ப கவிதையா நமக்குள்ள அந்த விஷுவலை உள்ள இறக்குறதுல இந்த இவ்வளவு சிறப்பான அந்த பொய்டிக்கா இந்த உரைநடை அமையலைன்னா 375 பக்கத்தை நம்மளால வாசிக்கவே முடியாது. 15 பக்கத்துல ஒரே ஒரு விமர்சனம் இருக்கு எனக்கு. இந்த 378 பக்கத்துல இவ்வளோ சிலாகிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் எனக்கு அந்த கதாபாத்திரங்களுடைய உரையாடல் வர்ற இடம் இருக்கு இல்லையா, எனக்கு அப்படியே டைம் டிராவல் பண்ணி போனது புதக்குன்னு எடுத்துட்டு இங்க கொண்டு விட்டு இது எந்த மொழி அப்படின்னு. ஏன்னா திடீர்னு பார்த்தா சென்னை பாஷை மாதிரி பேசுறாங்க, திடீர்னு பார்த்தா நொம்ப அப்படின்னு குழந்தைங்க பேசுற மாதிரி பேசுறாங்க. சில இடத்துல மாமான்னு சொல்றாங்க, அத்தைன்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல மாமாவோ அத்தையோ அந்த மாதிரியான உறவு பெயர்களோட இருந்ததா அப்படிங்கிற கவனிக்கிறேன். அதே மாதிரி அவங்க பேசிக்கிற அந்த உரையாடல்ல விவரணையா இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த நாவல் காட்சிப்படுத்துகிற அந்த விவரணைகள் நல்லா இருக்கு. ஆனால் அந்த கதாபாத்திரங்களோட அந்த பாண்டிங்ஸ்ல குறிப்பா ஆரல்நங்கைக்கும் அவங்க அண்ணனுக்கும் இடையில இருக்கிறது ஒரு பாசமலர் டைப்ல, நீ அழுதினா என் நெஞ்சில ரத்தமே வரும், அந்த மாதிரி ரொம்ப செயற்கையா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தா இந்த நாவல் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஆரல்நங்கைக்கு திருக்கையனுக்கும் உள்ள அந்த பாசமலைங்கிறத கொற்றவை காலத்துல இருந்து பாருங்க. இப்ப இந்த காலத்துல இருந்து வேண்டாம், தோழர் அதுல படிச்சுட்டாங்க. இப்ப நான் சொல்லும் போது ஞாபகம் வந்துடும் தோழருக்கு. அதுல அவங்க 2 பேருடைய பாசத்தை விவரிக்கும் போது சொல்றான், அண்ணன் ஏன்னு அழுகிறேன், கண்ணுல இருந்து பொல பொல நீர் வருது. அண்ணன் அழுகிறான்னா தங்கச்சி ஓடி போய் மார்புல சாஞ்சுக்கிறத பாத்திருப்பிய. தங்கச்சி மார்புல சாச்சுக்கிறான் அண்ணனை.
பெண் தான் அந்த இடத்துல ஒரு ஆளுமையா அதுக்கு அந்த மார்புல சாய்ந்து இருக்கிறது. அது நம்ம மார்புல சமூகத்துல சாய்ச்சிட்டு உள்ள தாய் மாமன்களுக்காக அந்த தன் சகோதரர்களுக்கான தோளில் பாசம் வந்து சாய்ந்திருந்த இருக்கிறது. தன் தோளில் சாய்ந்திருந்த அண்ணன் இல்ல தோழா, நீங்க யதார்த்தமான ஒரு வேட்டை முறை சமூகத்துல இருக்கக்கூடியதை சொல்றேன். பெண் சிங்கம் 10 சேர்ந்து அடிக்க வேண்டிய இடத்துல ஒரு எருமை அடக்க முடியாம இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆண் சிங்கம் வந்து அடிச்சிடும். இது ஆண் சிங்கத்தினுடைய ஆதிக்கம் இல்ல, ஆண் சிங்கத்தினுடைய உடல் வலிமை. அப்ப அந்த தேவைங்கிறது ஒண்ணு இந்த மாந்த இனத்துக்கு இருக்கு, விலங்கு இனத்துக்கு இருக்கு. அப்ப ஒரு பெண் ஆளுமையில இருந்தாலும் அதற்கு சில துணைகளா சில இடங்கள்ல தேவைப்பட இடங்கூடிய இந்த ஆண் வலிமையும் தேவைப்படுது. அதையும் மறுக்காம எழுதியிருக்காரு ஒரு நேர்மையா. புரியுது. இப்ப நாம வந்து இந்த மொழி குறித்து பேசுகிற போது ஒரு முக்கியமான விடயத்தை நான் பதிவு செய்ய நினைக்கிறேன். ஒரு திரைப்பட இயக்குனரை நான் பதிவு செய்ய விரும்புறேன். அது என்னன்னா, சமீபத்துல ஒரு நல்ல புது முயற்சியா ஒரு திரைப்படம் வந்துச்சு, யாத்திசை அப்படின்னு. அந்த திரைப்படத்தினுடைய பெரும் குறையா எது கருதப்பட்டுச்சுன்னா, அந்த இயக்குனர் தரணி ராஜேந்திரன் கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கிற பேரறிஞர்களை எல்லாம் அணுகி அந்த கதைக்களம் நடந்த காலகட்டம் அது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா, இந்த குமரி கண்டத்துல நடக்கல. அது பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல, சோழர்கள் ஆட்சி காலத்துல, எயினர்கள் வாழ்ந்த காலத்துல நடந்த கதை தான் அந்த கதை. அந்த நேரத்தில் எப்படி தமிழ் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிறத ஆய்வு செய்து படத்துல பயன்படுத்தி இருந்தாரு. அது யாருக்குமே புரியல. புரியுது உங்களுக்கு? அது ஒரு அற்புதமான போய் சேரல. ஆமா, அற்புதமான, அதாவது மிகவும் குறைந்த பட்ஜெட்ல தமிழர்களுடைய அந்த வீர வரலாற்றை முதல்னு பதிவு செய்த, நேர்மையா பதிவு செய்த அந்த திரைப்படம் தமிழ்ல பேசுறதுக்கு தமிழ்ல சப்டைட்டில் போட வேண்டியதா இருந்துச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு விடயம் தான் நான் கீராவிடம் பேசும்போது அவர் சொன்னார். அதுபோல என்னாலும் வடிவமைத்திருக்க முடியும், ஆனால் யாராலும் படித்து புரிந்திருக்க முடியாது அப்படிங்கிறது. இதுல வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இப்ப இந்த நாவல்ல வந்து டயலாக்ஸ்ன்னு எடுத்தோம்னா ஒரு பேஜுக்குள்ள அடைக்கும், அவ்வளவுதான் வரும், அதுக்கு மேல கிடையாது. இப்ப நம்ம வந்து ஒரு இன்னைக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு கார்ப்பரேட் பத்தின நாவல் எழுதுறோம்னா அதுல ஆங்கிலமோ அல்லது பிரெஞ்சு இதுவோ டயலாக்ஸா வரும்போது நம்ம அது வந்து நாவலை வந்து எந்த வகையிலயும் நம்ம இது பண்ணுவோம். அது இன்னும் எவ்வளோ உண்மைக்கு நெருக்கமா இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். அப்ப அந்த வகையில இந்த நாவல்ல உண்மைக்கு நெருக்கமா அது எங்க இருக்குது அப்படின்னா, எனக்கு நிஜமா அந்த டயலாக்ஸ் வர்ற இடத்துல என்னால அந்த உண்மைக்கு நெருக்கமா ஃபீல் பண்ண முடியல. அந்த மக்களை என்னால ஆரலங்கையே என்னால உருவகப்படுத்திக்க முடியுது. எனக்குள்ள அந்த ஒரு விஷுவலை வந்து உருவாக்கிக்க முடியுது. அந்த ஆமை எப்படி இருக்கும் அல்லது சிங்கையாளி எப்படி இருக்கும் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஆனால் அவங்க பேசிக்கிற உரையாடலை என்னால கேட்க முடியல. ஏன்னா அது யாரோ டப்பிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. நம்ம ஒரு ஜாக்கி சான் படத்தை வந்து தமிழ்ல பாக்குற மாதிரி இருக்கு. அந்த உரையாடல்ல தான் வந்து முரண்பாடு. நீங்க சொல்ற அந்த விஷுவலா நான் வந்து இல்லன்னு சொல்லல. இல்ல தோழா, அந்த இடத்துல நாவலாசிரியர் ஒண்ணு எழுதியிருக்காரு, நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இளநாயகனை சந்திக்க போய் தன்னுடைய தாய் மாமன்கள் பேசி அதை உரையாடுறத காமிச்சிருப்பாங்க. நீங்கள் எங்கள் தாய் மாமன்கள் நீங்கன்னு சொல்லி எல்லாரும் உறவாடுறத சொல்லும் பொழுது ஒரு இடத்துல எழுதியிருப்பாரு, அவர்களுடைய உடல் அசைவையும் வாய் அசைவையும் ஒத்து சில வரிகள் புரிந்து கொண்டுதான் பேசினார்களே தவிர இவர்கள் மொழிக்கும் அவர்கள் மொழிக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. இதை நீங்க அந்த இடத்துல கவனிக்கணும். ஏன்னா இதை ஏன் அந்த நாவல் அந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, எல்லாரும் பேசுனதுக்கும் நிறைய வேறுபாடு இருந்தது. உங்களுக்காக சொல்றோம், புரியுது, படிக்கிறவங்களுக்காக சொல்றோம், இதை படிச்சு புரிஞ்சுக்கிறவங்களுக்காக சொல்றோங்கிற மாதிரி இளநாகன் பேசின மொழிக்கும் ஆரலங்கை பேசின மொழிக்கும் வேறுபாடு இருந்துச்சு. அதுக்கு சும்மாவே ஒரு சொல்லல, உடல் அசைவை வைத்து கையசைவை வைத்து தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரியுது. அப்படி வந்தது. மதுரைக்காரங்க பேசுறதுக்கும் சென்னைக்காரங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மொழியில வேறுபாடு. அது வந்து இன்னும் அந்த வரும்போது சொன்னேன், பெருக்கான்னு எழுதியிருக்காரு. தேவட்டையில பிறந்தவனுக்கு பெருக்கான்னு என்ன தெரியாது. புரியுது. பெருச்சாலினா தான் தெரியும். இன்றைக்கு ஊடகங்கள் பெருகினதுக்கு அப்புறம் தான் பொதுமொழின்னு ஒன்று வந்து, அதனால அவர் அந்த மொழியை வந்து இந்த மொழி கிடையாதுங்கிறத எழுதிட்டாரு. இப்ப நான் சொல்லிக்கிட்டு வர்றது அந்த காலத்தின் மொழி கிடையாது, இது மாதிரி வேறுபாடு இருந்துச்சு, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இளநாகனுக்கு புரியுற மாதிரி ஆரலங்கை சொல்லியிருக்காங்க, ஆரலங்கை புரியுற மாதிரி இளநாகன் சொல்லியிருக்காங்க. ஒரு நம்ம இன்னொரு முதல் இந்த சமர் வந்து பயங்கரமா விவரிக்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறம் நீண்ட நேரம் பெருசா விவரிச்சது கொற்றவை வெறியாட்டம். அதை வந்து அவர் வந்து எப்படி கற்பனை பண்ணி இவ்வளவு தூரம் வந்து அவர் அதை விவரிக்க முடிஞ்சுது. நாளைக்கு இந்த நாவல் வந்து எப்படி வந்து அவதார் வந்துச்சோ அதுபோல வந்து ஒரு திரைப்படமா வருவதற்கான எல்லா கூறுகளும் இருக்கிற நாவல் இந்த நாவல். அப்படி படைக்கப்பட்டுச்சுன்னா இந்த இடத்தை வந்து ஒருத்தன் கற்பனை செய்து படைப்பதுங்கிறது ரொம்ப சிரமம். அந்த அளவுக்கு ஒரு மனிதனின் மூளைக்குள்ள இருந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்குது.
எனக்கு வந்து இந்த நாவல் வந்து மிக பிரமிப்பு ஊட்டுவதாகவும் இன்றைய உலகில் வந்து நிச்சயம் பேசப்பட வேண்டிய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய ஒரு நாவலாக ஏன் இதை முன்னெடுத்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவசியம் வந்து எனக்கு கிடைத்தது. இதுல இருந்து என்ன அப்படின்னா, எப்படி வந்து ஒரு தாய் மாமனிடம் சகோதரனிடம் பாசம் இருக்கிறார்கள், உளவியல் ரீதியாகவும் அவர்கள் தங்களை பேலன்ஸ் செய்து கொள்கிறார்கள், சமன் செய்து கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு வலு ஏற்றுகிறது, அது உடலிலும் வலுவாக மாறுகிறது. மருத்துவத்திலும் எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். பச்சிலைகளை பற்றி அறிந்திருக்கிறார்கள். நாகப்பாம்பை வந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு அடிக்கணும்னு சொல்லுவோம், அவங்க நாகப்பாம்புக்கு பச்சிலை போட்டுட்டு போ அப்ப அடிக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ எவ்வளவு ஒரு அட்வான்ஸ்டாக இருந்திருக்கிறார்கள், முன்னால் அவர் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் அவர்கள் மோனத்தி 200 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். வயது 200, காந்தளி 127, முதுவச்சி 120, பெருந்தேற்று 140. இவர் 140 என்று குறிப்பிடவில்லை, 140 கடந்திருக்கிறார். இன்னும் பல காலம் இருப்பார். அவரும் செஞ்சுரி அடிப்பாரு, அவரும் டபுள் செஞ்சுரி அடிப்பாரு என்பதாக தொடர்ந்து இது முடித்து விடுகிறேன் இதை. அப்போ இப்படி இவர்களுடைய வயதுகளை பார்க்கும்போது பிரமிப்பு ஏற்படுகிறது. பிரமிப்பு ஏற்படுவதோடு அதற்கான காரணங்கள், அவர்கள் அந்த அளவுக்கு உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வலுவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு இளைய தலைமுறைகள் நாம் என்ன செய்கிறோம்? ஜப்பானில் இருந்து ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு நூல் வருகிறது, அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது, அதை அனைவரும் படிக்கிறார்கள். நீண்ட காலம் வாழ்வதற்கு இந்த நூல் தான் என்று பல இடங்களில் பேசப்படுகிறது. இது குறித்து பலர் விமர்சனம் எழுதுகிறார்கள், புத்தக விமர்சனங்கள். அது எங்கெல்லாம் அந்த நூல் குறித்த விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றனவோ, மதிப்புரைகள் வைக்கப்படுகின்றனவோ, அங்கெல்லாம் ஒரு சமூக பொறுப்புணர்வளாக உள்ளவளாக நான் சென்று பின்னூட்டங்களிலோ பதிவுகளிலோ குறிப்பிடுவது என்னவென்றால், இதையெல்லாம் எங்க ஆளுங்க முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்களுடைய வாழ்வியல் முறையில் இவை இருக்கின்றன. நீண்ட காலம் வாழ்வதற்கான அறிவியல் உண்மைகளும் மருத்துவ தரவுகளும் வேர்கள் குறித்த மூலிகைகள் குறித்த ஞானமும் எங்களிடம் முன்பே இருந்தன. உடலையும் மனதையும் சமச்சீராக வைத்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கையின் பண்பாடுகளும் மொழியும் சார்ந்த வளர்ச்சிகளும் வரலாற்று தேடல்களும் அறிவியல் தேடல்களும் இருந்து தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டே இருந்தால் நிச்சயமாக நம்மளால் நீண்ட காலம் வாழ முடியும் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன என்று குறிப்பிடுவேன். ஆனால் இப்போ என்னால் பெரிய ஒரு தரவுகளை கொடுக்க முடியாது, ஏனென்றால் நேரம் பத்தாது இல்லையா, அடுத்த நாள் வேலை போயிடுவோம். ஆனால் இப்போ இந்த நாவலை எடுத்து நான் சொல்ல முடியும். பாருங்கள், நம்முடைய மூத்தோர்கள் எல்லாம் முன்னவர்கள் எல்லாம் இத்தனை காலம் வாழ்ந்து இருக்கிறார்கள். அடுத்த தலைமுறை இனி அவனுடைய வாழ்வு சிறந்தது. அவன் சொல்லக்கூடிய ரகசியத்தை கேட்கிறேன். வாழ்வது எப்படி, நீண்ட காலம் வாழ்வது எப்படி, நோயற்ற வாழ்வு எப்படி, 20 நாளில் எப்படி இது சர்க்கரையை கட்டுப்படுத்துவது, இப்படி எல்லாம் தேடி போக மாட்டார்கள். நம்மிடமே இருக்கிறது இல்லையா என்பதை தான் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து செல்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமாக இந்த நாவலை நான் பார்க்கிறேன். முக்கியமானது என்னன்னா, தோழர் சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு 200 ஆண்டு காலம் அதுல குறிப்பிடுறாங்க. சரி, இந்த ஆமையை வைத்து எப்படி உலகம் தோன்றுச்சு அப்படிங்கறத நம்ம ஒரு பிரமிப்பை பார்க்கணும். இன்னைக்கு ஆமையினுடைய வயது 300 ஆண்டு காலம் சொல்றோம். சரி, அப்ப அன்னைக்கு இருந்த ஆமைக்கு 30,000 ஆண்டு காலம் இருந்திருக்கும். அப்ப 30 ஆண்டு காலம் அழியாம இருந்த ஒரு ஆமையினாலதான் இன்னொரு தீவு எங்க இருக்கு, இன்னொரு இடம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அது அந்த நாவல்ல நமக்கு வந்து தெளிவா பிடிபடுது. இன்னொன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அது அருமையான விஷயம். அந்த கொற்றவை வெறியாட்டுக்கான கட்டமைக்கப்பட்ட ஊர்கள், அதை நம்ம பேசியாகணும். அதை நம்ம யாருமே பேசல, நீங்க சரியான ஞாபகப்படுத்துறீங்க. அந்த இருவாஞ்சி தொடங்கி அந்த சிம்மையாளிய பிடிக்கிறதுக்கு இருவாஞ்சிக்கு உணவு முறை என்னன்னு பாக்குறான். 200 உடும்புகளை வேட்டையாடி உடும்புகளின் கால்களை உன்றவள். நான் இதுவரை உடும்பு எடுத்துட்டு காலை வெட்டி போட்டுட்டு நான் 100 உடும்பு இருக்கேன். ஆனா உடும்புக்கு காலுலதான் வலு இருக்குங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. புரியுது. இது மண்ணுலையும் காட்டுலையும் மேட்டுலையும் அசிங்கத்திலையும் நடக்குதுன்னு வெட்டி போட்டுட்டான். ஆனா இந்த காலுதான் வலுங்கிறத இருவாஞ்சி அந்த இடத்துல சொல்றது மட்டும் இல்லாம, அந்த 7 குறுமனை நாட்டுக்கு கொற்றை வெறியாட்டுக்கு வர்றவங்களுக்காக வீதிகளில உணவு சமைச்சு வைக்கிறாங்க. செம்மான் கறி, எருமை கறி. இன்னைக்கு கேரளால போத்துன்னு அது ரொம்ப ஃபேமஸ். ஆனா அந்த எருமை கறி, தேன் கலையங்கள்ல அப்படியே கொப்பரைகள்ல அப்படியே ததும்ப கிடைக்குது அப்படிங்கறதுல. அதுல வந்து நீங்க நல்ல மோர் கொடுக்குறாங்க, களைப்பு நீங்க மோரும், அதுல பானகமும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு தான் நம்மள்ட்ட இல்லாமே போயிருச்சு. கடைசியா வெறியாட்டுக்கு அவங்க பயன்படுத்தும் பொழுது திருமுருகாற்றுப்படையில சொல்ற மாதிரி, நீங்க வெறியாட்டுக்கு பயன்படுத்தும் பொழுது தென்னங்கல்லை உண்டு மான்கறியை குறித்து கொண்டு. இந்த தென்னங்கல்ல இன்னைக்கு பெரிய விவாதமா இருக்கு. புரியுது. இது கல்லு உணவு பொருளுங்கிறோம், அரசு இல்லைங்கிறேன். சாராயம் தான் உணவு பொருள் விற்கிறேன், இல்ல நாங்க கல்லுதான் உணவு பொருளுங்கிறோம். ஆனா இது கொற்றவை காலத்துல இருந்து முருகனுடைய அடுத்து கொற்றவையில மருவி வந்த முருக வழிபாடுல உட்பட இந்த தென்னங்கல்லுங்கிறது எவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சு, இந்த பனைக்கல் எவ்வளவு முக்கியமானதா இருந்துச்சு. இந்த உடும்பு கறியில தொடங்கி செம்மான் கறியில இருந்து எருமக்கறி வரையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காப்பு கட்டினா எல்லாம் சைவம் சாப்பிடுறேன்.
காப்பு கட்டி திருவிழா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அசைவம் எடுத்துக்கிறேன். ஆனா காப்பு கட்டினதுல இருந்தே கறி சாப்பிடுற கூட்டமா தான் இந்த தமிழ் சமூகம் இருந்திருக்கு. இருந்து தொழில் சமூகம். மனுஷி, நீங்க சொல்லுங்க, இந்த நாவலை ஏன் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்? இந்த நாவல் நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்முடைய அடையாளம் என்னன்றத இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த நாவல் வழியா சொல்லலாம். இந்த கதாபாத்திரங்களையும் இதுல இருக்கிற சம்பவங்கள் நம்ம எடுத்து சொல்றதன் வழியாகவும், இதுல இருக்கிற தமிழ், நான் அந்த கதாபாத்திரங்கள் பேசுற உரையாடலை நான் சொல்லலை, இதுல இருக்கிற தமிழ், இதுல இருக்கிற அந்த கதாபாத்திரங்களுடைய பெயர்கள். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, குழந்தை பிறந்திருக்கு, ஏதாவது தமிழ் பேர் சொல்லுங்கன்ட்டு. இந்த நாவல்ல இருந்து எக்கச்சக்கமான பெயர்களை வந்து குழந்தைங்களுக்கு வைக்கலாம். சிறப்பான பெயர்களா இருக்கு. ஆமா, பேர் இருக்குல்ல, பெருந்தேற்றன், எவ்வளவு கம்பீரமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி செம்மன், இளநாகன், அஞ்சாவண்ணி, ஆரல் நங்கை, பெண்ணுக்கு வந்து அஞ்சானி, ஆரல் நங்கை, இருவாஞ்சி, எல்லாம் அருமையான பெயர்கள். சண்டைக்கு இருவாஞ்சியோட சண்டைக்கு வர்ற பேர் வந்து பொறையன். நிறைய இருக்கிறது பாத்தீங்கன்னா செங்குட்டுவன், கோகன், அருகன், தமிழி, தென்னன், அருகன், அருமையான பேர். பேர் வந்து தும்பன் அப்படின்னு தும்பன் வச்சு கொண்டாடுறாங்க. தும்பா, நம்ம சிம்பான்னு நம்ம ஹாலிவுட்ல வச்சாங்க, இவங்க தும்பா அப்படின்னு சொல்லி. சோ இப்போ இந்த நாவல் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நம்முடைய இனம் என்ன, நம்முடைய வரலாறு என்ன, நம்முடைய அடையாளம் என்ன, நம்ம எவ்வளோ அறிவார்ந்த ஒரு சமூகமா இருந்திருக்கோம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வெறும் அந்த முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அந்த கான்செப்ட்ல நான் சொல்லல. உண்மையிலேயே நம்முடைய சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்திருக்கு. நம்ம வந்து இப்ப ஹாலிவுட் படங்கள் நீங்க சொன்ன மாதிரி அவதாரோ அல்லது 2012 சொல்லி ஒரு படம் வந்துச்சு, உலக பேரழிவுன்னு சொல்லிட்டு. அந்த படத்துல என்ன பிரம்மாண்டம் இருந்ததோ அந்த பிரம்மாண்டம் இதுல இருந்தது. ஏன்னா ஒரு இயற்கையோட எப்படி நம்ம வாழ்ந்தா நாம நம்மளையும் நம்ம இனத்தையும் நம்முடைய அடையாளத்தையும் நம்ம வரலாற்றையும் நம்ம பாதுகாக்க முடியும், மீட்டெடுக்க முடியும்ன்றதுக்கு ஒரு சான்று தான் இந்த நாவல். ஸோ அதனால இந்த தலைமுறைக்கு நம்ம அதை கொண்டு தோழர் மணவாளன், தமிழ் மணவாளர் அவர்கள் இந்த நாவலை ஏன் நாம் கொண்டாடணும்? நிச்சயமா கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும்னா இதில் பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த சமகாலத்திற்கு அவசியப்படுது. இது ஒரு வரலாற்று நாவல் என்கிற விதத்திலும் சரி, அல்லது ஒரு தமிழ் மக்களுடைய நம்ம துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கிற முயற்சியாகவும் சரி, இதை வந்து இப்போது வாசிக்கிற போது, ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற இளைய சமூகத்திற்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த தமிழ் வரலாறே தெரியாமல் போயிடுது. அப்போ நம்மளுடைய பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னா வந்து தமிழன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய அந்த காலத்தினுடைய வாழ்வியல் சூழல் எப்படி இருந்தது, அன்றைக்கு பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள், அது வந்து இந்த இளைய சமூகம் வந்து புரிஞ்சுக்கணும். அன்றைக்கு பெண்கள் எப்படி மதிக்கப்பட்டார்கள். ஏன்னா இந்த நாவலில் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா பெரும் சாகசங்களும் பெண் கதாபாத்திரங்கள் தான் செஞ்சிருக்கோம். ஆண்கள் அத்தனை பேருமே துணையாக தான் இருப்பாங்களே தவிர பெரிய அத்தனை சாகசங்களும் தென்னுடைய ஆண்ட தென்னவன் வாழிக்கிற மாதிரி அந்த தென்னன்லேருந்து பெரிய ஆள்லேருந்து அத்தனை ஆண்களுமே பெண்கள் செய்கிற அந்த வீர சாகசங்களுக்கு இல்லை அறிவு சார்ந்த விஷயங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அது சமகாலத்தில் இருக்கிற இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த கதையில் இருக்கிற அந்த இவங்க சொன்ன மாதிரி சொற்கள், பெயர்கள், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து முக்கியமானதாக இருக்குது. இன்னொன்று ஒரு மிகச்சிறந்த வாசிப்பு அனுபவத்தை கொடுக்குதுங்க. நான் ஒரு வாசகனா இதையெல்லாம் கடந்து ஒரு மிக இனிமையான ஒரு வாசிப்பு பற்றி நம்மளை உள்வாங்கிக் கொள்கிற அந்த போர் செய்கிற போதாகட்டும், இந்த ஆரல் நங்கை உருவனை வந்து காப்பாற்றுறது, அதை தான் அந்த பேஜை தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக அந்த பேஜை தான் எடுத்து வச்சுருந்தேன் நான். அது போகிறப்ப அந்த கழிவுகள் வருகிற போது அது புங்கை மரத்துலேருந்து அந்த எண்ணெய் வெடிது போய் அதில் விழுந்து அந்த காட்சியெல்லாம் ஒரு சுய கற்பனையாக தான் எனக்கு படுது இதுக்கெல்லாம். ஏனென்றால் சில தரவுகள் தான் இவருக்கு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக ஆமை கழுகு வந்து இது பண்ணுறதும் வரலாற்று குறிப்புகள்ல இருந்து இவருக்கு கிடைச்சிருக்காது. இது முழுக்க ஒரு எழுத்தாளனுடைய வெற்றி. அது அவ்வளவு சிறந்த வாசிப்பு அனுபவத்தை கொடுக்குது. அப்போ இப்படி ஒரு வரலாற்றை, ஒரு தொன்மத்தை அல்லது ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு ஆவணத்தை பதிவு செய்கிற போது இவ்வளவு வாசிப்பு இனிமையை தருகிற இந்த நாவல் நிச்சயமா கொண்டாடப்பட வேண்டிய. நிச்சயமா. இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா
இன்றைக்கும் வந்து நம்ம யாருமே, நம்ம தலைமுறையில் யாருமே வந்து முழுதாக வந்து ராமாயணத்தை படித்ததில்லை, மகாபாரதத்தை படித்ததில்லை. ஆனால் ராமனுக்கு சீதை என்ன வேணும்னா எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா கதைகள் மூலமாக கடத்தப்படுகிற போது அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு எளிமையாக போகுது. தோழர் இமயம் சரவணன் அவர்கள் தமிழ் மொழி மீட்சிக்காக, தமிழ் இன மீட்சிக்காக நீங்கள் தொடர்ந்து களத்தில் நிற்கிற ஒரு ஆள். இந்த நாவலை ஏன் தமிழ் சமூகம் கொண்டாடணும்? நீங்க சொன்னதான் தோழர். இந்த கேள்வியா கேட்டாதா? தமிழ் மீட்சிக்கு, இன மீட்சிக்காக இந்த நாவலை கொண்டாட வேண்டும். சரி, இதுல முக்கியமான ஒரு செய்தி, ஒரு சின்ன அதுல உள்ள ஒரு நாவல்ல உள்ள ஒரு சிறு கதையோட அப்படி கொண்டுட்டு போறேன். இதுல என்னன்னா, இருவாஞ்சி வந்து ஒரு மூர்க்கன்குடி ஆட்களோட திடீர்னு சமர் செய்யறான். அந்த சமர் செய்யும் பொழுது மூர்க்கன்குடியினர் வந்து ஆணாதிக்க சமூகமா மாறிடுறாங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு போர் முறை உருவாகுது. சமர் செய்யறதுக்கு வரும் பொழுது அந்த சிம்மையாளிலிருந்து கீழே இறங்கி வேகமா ஒரு குத்துட்டியை எடுத்து ஒருத்தன் கண்ணுக்குள்ள விட்டு கொடைறான். கொடைஞ்சு அப்படி வெளியில எடுக்கிறாங்க போது முழு கண்ணு பிச்சுக்கிட்டு வராம பாதி கண்ணு பிச்சுக்கிட்டு இதுல வந்து நிக்குது. அவரோட வீரத்தை சொல்லி பிச்சு வந்து நிக்குது. ஒரு ஆணை தூக்கி எறிகிறா. எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொறையன்கிறவன் முட்டி போட்டு அழுகிறான், மன்னிப்பு கேட்கிறான், விட்டுருங்க, நாங்க போருக்கு வந்தவங்க தான், எல்லா உண்மையும் நான் சொல்லிடுறேன்னு அந்த பொறையன்கிற அந்த படைத்தலைவன் வந்து கேட்கிறான். யாரும் மூர்க்கன்குடியினுடைய படைத்தலைவன். கேட்கும் பொழுது என்ன நடக்குது என்னன்னு சொல்லுங்க. இந்த இனத்தை அழிக்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த மக்களை நாங்க கட்டுப்படுத்துறதுக்காக வந்திருக்கோங்கிறதுல நாவலாசிரியர் ஒரு இடத்துல பதிவு செய்யறாரு. மூர்க்கன்குடிக்கு பழக்கம் இல்லாமல் ஒரு பெண்ணிடம் மண்டியிட்டு ஒருவன் அழுததை இதுவரை யாரும் மூர்க்கன்குடியில் பார்த்ததில்லை. சிறப்பு. அதுல நீங்க பாருங்க, பார்த்ததில்லை. அழிக்க வந்தவன் மூர்க்கனா இருக்கான். ஆமா. காப்பாற்றக்கூடிய இடத்துல குறுமனை நாட்டை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அவங்க கடைசியா அந்த திமிழில எதை எதை ஏத்தி அனுப்புறாங்கிறதா இது இனமீட்சிக்கு தேவைங்கிறத நான் வலியுறுத்துறேன். புரியுது புரியுது புரியுது. அவங்க அறிவார்ந்த கண்டுபிடிப்புகளையும், அவங்க கண்டுபிடிச்ச கருவிகளையும், அவங்க கண்டுபிடித்த போர் முறைகளையும், அவர்கள் கண்டறிந்த இரும்பு உப்பு போன்ற ஊடகங்களை, தாது பொருட்களையும், அவர்கள் சார்ந்த அறிவையும், அந்த அறிவு அழியாமல் போகுவதற்கு, ஒருவேளை பிழைத்துக் கொண்டால் அதை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்து இளையவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு முதியவரையும், ஒரு இளங்காளையையும், ஒரு இளையவளையும் இப்படி ஒரு கட்டமைச்சு உள்ள வச்சு இதுக்குள்ள இந்த நாவலை தூக்கி அவர் வச்சிடுறாரு. ஆசிரியர் நாவலை தூக்கி வச்சு கடல்ல தள்ளி விடுறாரு. இந்த சமூகத்தை மீட்டுருவாக்கம் பண்றதுக்கான எல்லாத்தையும் நான் கதையா கதறேன் உங்கள்கிட்ட. தோழர், அது ஒரு அற்புதமான காட்சி. அதாவது ஒரு கதை. இது எல்லாத்தையும் திமிழ்ல ஏத்தி எப்படி அனுப்புனாரோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த தமிழ் சமூகத்துக்கு இந்த நாவலை கொடுக்குறாரு. சிறப்பு சிறப்பு. எங்களுடைய அறிவு எல்லாத்தையும், தமிழ் சமூகத்தினுடைய அறிவு எல்லாம் இதுல பெட்டகமா இருக்கு. ஆனா இதை கடத்தாம இன்னைக்கு வரை இருக்குல்லேன்னு நேத்து உங்களுடைய பேட்டியில் கூட வேதனை தெரிவிச்சிருக்காரு. புரியுது புரியுது. ஐஏஎஸ் எழுதுனா அந்த நாவல் அடையாளப்பட்டு போயிருது, உள்ள என்ன இருக்குன்னு யாரும் பார்க்கல. புரியுது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதுனா கொண்டாடி தீக்குறான். ஆமா. புனைவுலையும் எவ்வளவு தவறு இருக்கு, ஒரு இனத்தை எப்படி பிரிச்சு கையாளுது, ஒரு இனத்திற்குள்ள எப்படி சண்டை மூட்டுதுன்னு யாரும் பார்க்கல. புரியுது. ஆனா 8 ஆண்டு காலம் 9 ஆண்டு காலம் உழைப்ப செலுத்தி இந்த இனத்திற்கு நேர்மறை கருத்துக்களே இல்லாம, நேர்மறை கருத்துக்களோட எதிர்மறை கருத்துக்களே இல்லாம, பிற இனங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தாம, தன்னுடைய இனத்தை தற்காத்துக் கொள்வதற்கு, தகவமைத்துக் கொள்வதற்கு, தாங்கி பிடிப்பதற்கு ஒரு நாவல் வந்திருக்கிறது. அப்படித்தான் இந்த நாவலை பார்க்கிறேன். இதை தயவு கூர்ந்து இந்த தமிழ் சமூகம் படிக்கணும். நம்மளுடைய பெருமைகளை நம்ம பிள்ளைகளுக்கு கடத்தணும். நம்மளுடைய கண்டுபிடிப்புகளை அழியாம காப்பாற்ற வேண்டிய தேவையை சொல்லணும், அறத்தை சொல்லணும், வாழ்வியலை சொல்லணும், மொழியை சொல்லணும், இனத்தை காக்கணும். ஆமா, இந்த நாவல் வந்து குறிப்பா வந்து சமத்துவத்தை முன்வைக்குது. இந்த நாவல் முழுதுமே சமத்துவத்தை முன்வைக்குது. அதற்கு ரொம்ப அதுக்கு ஒரு எப்பவுமே ஒரு கதை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஆன்டகனிஸ்ட் இருக்கணும், எதிர் கதாநாயகன் இருக்கணும், அப்போ எதிர்மறை இருக்கணும். அதுக்கு தான் இந்த மூர்க்கக்குடி, பெருந்தேற்றன் இவங்கெல்லாம் வந்து பெண்கள் எல்லாம் வந்து போகத்துக்கு மட்டுமே பயன்படுத்துகிற, மனிதர்களை கொலை செய்து மாமிசத்தை சாப்பிட்ற ஒரு மூர்க்கமான குடின்னு சொல்லி அதை வந்து கொண்டுட்டு வர்றார். எனக்கு இப்போ தோழர் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த நாவலில் நினைவுக்கு வந்தது என்னென்னா, இந்த திமிழ்ல இருந்து தப்பிச்சு வந்து அந்த கரையேறி நின்று அடுத்து எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு மனசு. லேசாக வந்து எமோஷன் ஆச்சு. அந்த இடத்த நான் நான் படிக்கிறேன். நான் படித்த அனுபவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த நாவலை வந்து படிக்கிறதுக்கு மாலை ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்தேன். விடிய காலம் 4 மணி வரைக்கும் படித்தேன். படிச்சுட்டு உடனே கீராவுக்கு அழைப்பெடுத்து அடுத்த நாள் கீராவை நேர்காணல் செஞ்சேன். அப்போ இந்த நாவலை ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 4 o'clock நான் அந்த இறுதி காட்சிகள் ஒரு 3 பகுதியை படிக்கிற போது என்னால் எமோஷனை கட்டுப்படுத்தவே முடியல. காரணம் எதோட நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த
நந்தி கடல் கரையோரம் நின்று அந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட லிங்க் பண்ணும்போது எல்லாவற்றையும் இழந்து எந்த பக்கம் ஓடுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் சுடுறான் கொல்றான், இந்த பக்கம் பெரும் கடல் இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு நின்னது போல அவர்கள் திகைச்சு நின்னதை வழினா வழி அவ்வளவு பெரிய ஒரு வழியா இருந்தது. அதை விவரித்து சொல்ல முடியாது. அதை படிக்கிற எவ்வளவு எடுத்த உடனேயே ஒரு காதலுக்குள் கிட்டத்தட்ட ஒரு காமத்தை தொடுற வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அங்கிருந்து உள்ளுக்குள்ள நம்மளை அழைச்சிக்கிட்டு பெரும் பெரும் விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு கடைசியா அதை வழியில உணர்ந்து முடிக்கிறாரு அப்படிங்கிறது. நிச்சயமாக இந்த தாய்வழி சமூகம் அப்படிங்கறத மறந்து இந்த மூர்க்கன் குடியினுடைய நீட்சியான அவங்களுடைய குணாதிசயங்களை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தற்கால ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுதான் அதே மதுரையில் மதுவந்தி பறந்த அந்த மதுரையில் ஒரு காவலர் தன்னுடைய மனைவியை எப்படி நடத்தினார் என்பதை தன்னுடைய தங்கைக்கு தன்னுடைய அந்த எமோஷனல் அபியூஸ், அந்த பிசிக்கல் அபியூஸ் எல்லாவற்றையும் அந்த வன்கொடுமைகளை விவரித்து ரசித்து சொல்லக்கூடிய மூர்க்கன் குடியாக தமிழ் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான நடைமுறை சான்றுகளை நாம் தினசரி காண நேரிடுகிறது. எனவேதான் நிச்சயமாக இந்த நாவலை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். பெண்களுக்கு எப்படியான உரிமைகளை கொடுக்க வேண்டாம், யாரும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் கூறியது போல சமமாக இருக்க வேண்டும். அவர்கள் உண்மையில் கொடுத்தால் உங்களை விட சிறப்பாகவே இருப்பார்கள் என்பதுதான் தாய்வழி சமூகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தது. அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இன்னொன்று, உறவுகள் சார்ந்து வரும்பொழுது இன்றைய தலைமுறைகள் என்ன செய்கிறார்கள் என்றால், எவனோடு வேண்டுமானாலும் எவன் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் புணர்ந்து கொள்ளலாம், கலவி கொள்ளலாம், இதில் கட்டுப்பாடே இல்லை என்பதுதான் நம்முடைய தமிழ் சமூகம் சொல்லியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னெடுப்பாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அவனுக்கு 100 மனைவிகள் இருந்தார்கள் என்று ஒரு தவறான முன்னுதாரணத்தை எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ் சமூகம் அப்படி இல்லை. இது பிடித்தவர்கள் இணக்கமாக இருக்கலாம், பிடிக்கவில்லை என்றால் அறிவித்து விட்டு நீங்கள் மற்ற வாய்ப்புகளை அறிவித்து விட்டு செல்லலாம் என்று வருகிறது. இந்த இடம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வாழ்வியல் முறை என்பது எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்பது அல்ல. அவரவர் உணர்வுகள், அவரவர் தேவைகள் சார்ந்து, சூழல் சார்ந்து, அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மரபு வழியாக, மரபின் நீட்சியாக நாம் எடுத்து செல்ல வேண்டும். அதே நேரம் வரலாற்று தேடல்களையும் அறிவியல் தேடல்களையும் நிறுத்திவிடக்கூடாது என்பதையும் இந்த நாவல் முன்னிறுத்துகிறது. நீங்க சொன்ன மாதிரி தோழர், அந்த மூர்க்கன்குடி யாரையுமே அதுல ஒரு வேற்றுமையா யாருடைய வீரத்தையும் தீரத்தையும் குறைச்சி சொல்லலைங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பெருந்தேற்றனை சொல்லும் பொழுது கூட அப்படியே ஒரு கருங்காலி மலத்தை 2ஆ பிளந்தா அது எந்த அளவு அப்படி விரிஞ்சு நிக்குமோ அந்த அளவு முதுகையும் மார்பையும் கொண்டவங்கிறதுல தொடங்கி அந்த மூர்க்கன்குடி ஆட்களால நம்ம இனம் அழிஞ்சிரும்னு அந்த நாவல் போகுது. மூர்க்கன்குடி ஆட்கள்னால அந்த இனம் அழிஞ்சிரும், மூர்க்கர்கள்னால அழிஞ்சிரும், கட்டற்ற உடல் உறவு கொண்டவர்கள், காட்டு விலங்குகளை வரைமுறை இல்லாமல் தின்னவர்கள், கொன்றவர்கள், தின்றவர்கள் கூட கிடையாது, திங்கிறதுல ஆமா மனிதனே கொன்றவர்கள், கிழவிகளை தீயிலிட்டு கொன்றவர்கள், அவங்கனால மூர்க்கன்குடி அழிஞ்சிருமோன்னு நினைச்சு வரும்போது அது ஆழி பேரலையா, இயற்கை சீற்றத்தினுடைய எரிமலை குழம்பா, என்ன ஏதுன்னு தெரியாம அந்த மக்கள் இங்கிட்டு போறதா நிக்கும் போதுதான் நீங்க சொல்ற அந்த ஆரல் நங்கையும் இளநாகனும் இணையக்கூடிய ஒரு இணை வருது. அந்த இணை வரும் பொழுது அதை எல்லாரும் ஒரு காமமா பாக்குறதுக்கு முடியுதான அந்த நாவல்ல இல்ல. அது ஒரு பெரும் அழுகையை உருவாக்குது, அது ஒரு பெரிய கிளர்ச்சியை உருவாக்கல. அந்த இன்னமே போச்சுடா, எல்லாமே போச்சு, நான் நேசிச்ச ஒரே ஒரு பொண்ணு நீந்தான், நான் நேசிச்ச பையன் நீந்தான், இன்னைக்கு நம்ம எந்த நிலைமையில நிக்கிறோம் பாரு, விடிஞ்சா இருப்போமான்னு தெரியல, நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இருப்போமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வெறியோட தன்னுடைய ஆற்றாமையினால இணைகிற ஒரு உறவு இதுவரை யாரும் சொல்லல. ஆசையில இணைகிற உணவை சொல்லியிருக்காங்க, ஆற்றாமையில ஒரு உறவு இணைகிறது. அந்த உறவு இணையுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அந்த விண்கற்கள் தொம்முன்னு விழுகும் பொழுது அங்கே உள்ளவன் இங்கே உள்ளவன் சிந்திக்க முடியல, அப்படியே எல்லாரும் வானத்தை நோக்கி நிற்கிறாங்க. மூர்க்கன்குடியை எதுக்க முடியும் நம்மளால? மூர்க்கர்கள் மாதிரி இன்னும் தென்பாலி நாட்டில இருந்து லட்சம் வீரர்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போட்டு வீர மரணம் அடைகிறதுக்கு தமிழ் சமூகத்திட்ட ஒரு நெஞ்சுரம் இருக்கு. ஆனா சாவு எப்படி வரப்போகுதுன்னே தெரியல, இயற்கை என்னை ஏன் கொல்ல போகுதுன்னே தெரியல. கற்கள் விழுகுது, மூர்க்கன்குடியை நான் ஒதுக்கி வச்சேன், என்னை கொல்றேன். நான் இயற்கையை நேசிக்கிட்டு தானே இருந்தேன், பச்சை போனதுக்கு அப்புறம் தானே மரத்தை வெட்டுனேன். பாவி உயிர்கள் நாங்க கொல்றது இல்லையே, கடல்களுக்கு நாங்க ஒரு வரமுறை வச்சிருந்தோமே, மீன்களை கூட எண்ணிக்கையில நாங்க தேவைக்கு ஏற்பதானே பிடிச்சோம், வளர்க்கறதுக்கு இன்னைக்கு மீன் தொட்டி போட்டுலாம் நாங்க பிடிக்கலையே. இப்படி அறத்தோட இருந்த தமிழ் சமூகம் அழிய போகுங்கிறத நினைச்சு உருகி அந்த இடத்துல இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி நந்தி கடல்ல ஈழத்துல ஏண்டா என்னை கொள்றிய, என் உரிமையைத்தானே கேட்டோம், என் மொழியைத்தானே கேட்டோம், நாங்க படிக்கிறதுக்கு தானடா கேட்டோம், வாழ்றதுக்கு தானடா கேட்டோம், எங்க மேல ஏண்டா கொத்து குண்டுகள் பொத்துன்னு விழுகுதுங்கிற அந்த சம்பவத்தையும் இந்த நாவலையும் அப்படியே ஒப்பிட்டு பார்த்தோம்னா இது குமரியா நந்தி கடலான்னு தெரியாத அளவுக்கு கண்ணுல கண்ணீர் அப்படியே மல்கி நிக்குது.
தோழர், நம்ம ஒரு இறுதி முடிவுக்கு வருவோம். தோழர் மனுஷி, இந்த நாவல் குறித்த உங்களுடைய கடைசி என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த நாவல் குறித்து கடைசியா அப்படின்னு இல்லை, இது தொடர் உரையாடலுக்கான ஒரு களம் இருக்கிற ஒரு நாவல். எனக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு வாசிப்பு குறைபாடு உள்ள அல்லது வாசிப்பு குறைந்து போயிருக்கிற ஒரு காலகட்டத்துல இந்த நாவல், இந்த மாதிரி நாவல்களை, அதாவது நம்முடைய வரலாறு சார்ந்து அல்லது நம்முடைய இனத்தினுடைய தொன்ம வரலாறு சார்ந்த விஷயங்களை தொடர்ச்சியா நம்ம ஒரு ஒரு உரையாடலுக்கு உள்ளாக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்களை என்ன கேட்டா இது ஒரு ஒவ்வொரு சாப்டருமே ஒரு ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருந்தது. விஷுவலாம் அவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இது தெரியல, அப்படி அவருக்கு கீராவுக்கு ஐடியா இருக்குமான்னு தெரியல. இது படமா கூட வந்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த அவதார்லாம் தோத்துரும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா வர்றதுக்கான விஷுவல் லாங்குவேஜ் இந்த நாவல்ல நிறைய இடத்துல இருக்கு. அந்த விஷுவல் லாங்குவேஜ் தான் இந்த நாவலுக்குள்ள நம்மளை தொடர்ந்து பயணிக்கவே வைக்குது. ஏன்னா எப்பயுமே ஒரு டெக்ஸ்ட் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது விஷுவலா நமக்குள்ள அந்த லாங்குவேஜ் உள்ள போலன்னா நம்மளால 4 பக்கம் கூட தாண்ட முடியாது. இதானா தொடர்ந்து நம்ம வாசிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி எங்க இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற விஷுவல் தான். ரொம்ப மகிழ்ச்சி மனுஷி. இந்த நாவலை நாம் தொடர்ந்து முன்னெடுத்துட்டு போவோம். தோழர், நீங்க கடைசியா இந்த நாவல் குறித்து, இந்த படைப்பாளர் குறித்து என்ன சொல்ல விரும்புறீங்க? தோழர், அதான் தோழர், இதுல சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு இனத்தின் வலிமை புரியாம, மொழியின் அருமை புரியாம இன்னைக்கு தமிழ் சமூகம் ரொம்ப பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. இது எல்லாமே ஐரோப்பியர்களால கண்டுபிடிக்கப்பட்டது, ஆங்கிலேயர்களால கண்டுபிடிக்கப்பட்டது, அவன் தான் நமக்கு தந்ததுங்கிற ஒரு அறியாமையில் அந்த இனம் மூழ்கி கிடக்கு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மொழி தோற்றுவிக்கப்பட்டது. அந்த மொழியிலிருந்து இந்த இனம் இன்னைக்கு வரை அந்த மொழி அழியாம பாதுகாத்து வருது. இதுக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காரணம். ஆனா இன்னைக்கு சமகாலத்துல நம்ம என்ன செய்யறோங்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாவல்கள் கண்டிப்பா வாசிக்க கொடுக்கணுங்கிறது தான் என்னுடைய முதன்மையான கருத்தா சொல்றேன். நான் சுருக்கமா இன்னொரு விஷயத்த சொல்றேன். இந்த நாவல் குறித்து நான் சொல்லி முடிக்கிறது தான். 2 இயக்குனர்கள் இருக்கீங்க, நேர்காணல் நீங்க எடுக்கிறீங்க. தோழர் களஞ்சியம் தோழர் நீங்க ஒரு இயக்குனர், இந்த நூலை எழுதின வா கீரா ஒரு இயக்குனர். பல்வேறு படங்களை எடுத்திருக்கீங்க, ரசிக்கும்படியான படங்கள் எடுத்திருக்கீங்க. இந்த குமரியும் கையில் வச்சுக்கிட்டு ஏதாவது தமிழ் சம்பவத்தை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மிக்க மகிழ்ச்சி தோழர். தோழர் ஜெயஸ்ரீ, நீங்க உங்களுடைய கருத்தை என்ன பதிவு செய்ய விரும்புறீங்க? கொற்றவையின் காலம் நொறுங்கி போனது என்னுடைய மனதை ரொம்ப பாதித்தது. அந்த கொற்றவையின் காலம் நொறுங்கி போனது ஏன் அப்படிங்கிறதையும், மூர்க்கன்குடியினுடைய நீட்சியாக ஏன் இன்று நம்முடைய சமூகம் மாறி இருக்கிறது என்ற கேள்விகளையும் அனைவருக்கும் எழுப்பக்கூடியது என்ற காரணத்தினாலேயே அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய மனிதர்களுக்கு தற்காலத்தில் அதிகமாக தன்னம்பிக்கை உள்ளவர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் உண்மையில் தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரன் ஒன்று கூறினால் அது சரி என்று பின்னாடி செல்லக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்கிறது. இது எங்கெல்லாம் செல்கிறது என்றால், என்னுடைய மொழி தாழ்வானது, என்னுடைய பண்பாடு தாழ்வானது, என்னுடைய முன்னோர்கள் சொல்வதெல்லாம் தவறு, எல்லாமே தவறு அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகவும், என்னுடைய மொழியும் என்னுடைய மூத்த மக்களும் எப்படியான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், எவ்வளவு வலிமையானவர்களாக இருந்தார்கள் என்பதை எல்லாம் நிரூபிக்கக்கூடிய புனைவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிரூபிக்கக்கூடிய சான்றுகளை கொண்டிருக்கக்கூடும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே இது நிச்சயமாக என்னுடைய ஏற்படுத்திய இந்த தாக்கங்கள் மற்றவர்களுக்கும் போக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஒரு 360 டிகிரி என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒட்டுமொத்தமாக நீங்கள் குமரி நாவலை பற்றி கேட்டால், மருத்துவம், உளவியல், இயற்கை, வரலாறு, வேளாண்மை, விலங்குகளோடு பழக்கம், இப்படி அனைத்தையுமே ஒரு கூரைக்குள் கொண்டு கொடுத்து ஒரு ஒட்டுமொத்த தொன்ம சமூகத்தின் வாழ்வியல் முறை இன்றைக்கு எப்படி நாம் முன்னெடுத்து அவற்றிலிருந்து எவற்றையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டோம் என்றால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. இந்த அற்புதமான ஒரு முன்னெடுப்பை அவர் எப்படி எடுத்திருப்பார் என்று எனக்கு பிரமிப்பு ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட 6-8 ஆண்டுகள் வரை உழைத்திருக்கிறார். காட்சி மொழி அற்புதமாக இருக்கிறது. முன்னாட்டையே பார்க்கும் பொழுது அந்த ஒரு பெரிய ஒரு நீரோடை கொட்டுகிறது, அந்த பெண், அந்த ஒரு வினோதமான ஒரு விலங்கு இருக்கிறது, யாழி. இவையெல்லாம் என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பும் பொழுது, இதை தொடர்ந்து உள்ளே வாசிக்கும் பொழுது அப்படியே நாம் பயணிக்கிறோம் அந்த காட்சிக்குள். நிறைய திரைப்படங்கள் இந்த
நாவலுக்குள் ஒளிந்திருக்கின்றன. திரைப்படங்கள் எனும் காட்சி மொழி வழியாக அவற்றை எடுத்து சென்றால் நிச்சயம் அடுத்த தலைமுறைக்கும் பல நல்ல உண்மைகளை, நம்முடைய வரலாற்று பெருமையை எடுத்து கூறும் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இது அடுத்த தலைமுறைக்கு ஒரு பரிசாக இதை நாம் கொடுக்க ஆரம்பிப்போம் என்பது என்னுடைய சிறு மகிழ்ச்சி. நல்லா சொன்னீங்க ஜெயஸ்ரீ தோழர் தமிழ் மணவாளன் அவர்கள். ஏற்கனவே நிறைய பேசிய செய்திகள் தான். இந்த புத்தகம் நம் தமிழ் மக்களுடைய தொன்மத்தை பேசத் தொடங்குகிறது. அதை மிக லாவகமாகவும் சமகால வாசகர்கள் வாசிப்புக்கு ஏதுவாகவும் எழுதியிருக்கிறார். வாசிப்பு இன்பத்தை தருகிறது. பல புதிய செய்திகள் இதிலிருந்து கிடைக்கிறது. ஒரு புதினத்தில் நமக்கு தரவுகள் வேண்டும். வாசிக்கும்போது எனக்கு ஏதாவது புதிய செய்திகள் வேண்டும். இதில் நிறைய புதிய செய்திகள் எனக்கு கிடைக்கப்பட்டன. இதில் இருக்கிற பிரம்மாண்டம் பெரிய ஆச்சரியப்பட வைக்கிறது. இதில் இருக்கிற பிரம்மாண்டம் என்பது ஒரு எழுத்து வழியே, காட்சி வழியே பிரம்மாண்டத்தை கொடுத்து விடுவது எளிது. ஆனால் ஒரு எழுத்து வழியே இத்தனை பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவது என்பது மிக பெரிய எழுத்து வல்லமை இருக்கிறால் தான் முடியும். அந்த வல்லமையை சாதித்திருக்கிறார் கீரா. ஒரு தமிழ் சமூகத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போக வேண்டும். இந்த தருணத்திலே நான் நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன். நான் இந்த நிகழ்வுக்காக அல்ல, இது வருகிற ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மணப்பாறையில் நடக்கிற சௌமா இலக்கிய சிறப்பு விருதை பெறுகிறது என்கிற செய்தியையும் இந்த பதிவிலே நாம் பதிவு செய்ய ஆசைப்படுறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. வாழ்த்துக்களையும் இதுபோல ஒரு தமிழ் சமூகத்தினுடைய அடுத்த 2ஆம் பாகம் எழுதுவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கான ஆய்வு பணியில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இது போன்ற நல்ல புதினங்களை தமிழ் சமூகத்திற்கு கீரா அவர்கள் தர வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நான் சோழன் சொல்வீச்சுக்காக கீரா அவர்களை நேர்காணல் செஞ்ச போது அவர் ரொம்ப மனம் வருந்தி பயன்படுத்திய ஒரு வார்த்தை என்னன்னா, இந்த இலக்கிய உலகு, தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த இலக்கிய உலகு குமரி நாவலை படித்துவிட்டு ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறது அப்படின்னு சொன்னார். அது ரொம்ப வேதனையோடு அதை பதிவு செஞ்சார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்களுக்கு எதிராக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய படைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தூக்கி கொண்டாடப்படுது. தமிழ் சமூகத்தின் தொன்மை வரலாறை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். என்னை யாராவது ஏன்டா இப்படி கேவலமா படைச்சேனாவது திட்டு, குறைஞ்சபட்சம் இந்த நாவல் குறித்து ஏதேனும் பேசுங்களேன் பார்ப்போம். ஏன் ஒரு கள்ள மௌனம் சாதிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பினார். தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல, உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மாந்த இனம், அது குறிப்பா இந்த நாவலில் நான் ரொம்ப மொத்த நாவலையும் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னென்னா, ஒரு இடத்தில் கூட அவர் மனிதன் என்று பயன்படுத்தவே இல்லை, மாந்தர்கள் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருக்காரு. உலகம் முழுவதும் வாழ்கிற மாந்தர்கள் புராதான பொதுவுடைமை சமூகம். மனிதன் ஆடை ஆபரணங்கள் இல்லாமல் விலங்கு போல் அலைந்து கொண்டிருக்க காலகட்டத்தில் தாய்வழி சமூகமாக தான் இருந்திருக்கிறார்கள். எப்போ அந்த ஒரு நெல்லை ஒரு விதையை போட்டால் அது 100 விதையா மாறும்னு கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடித்ததே பெண்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆதி விவசாயி பெண் தான். அப்ப அதுக்கு அப்புறம் தான் தனி உடைமை, தனி சொத்து உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த தந்தை வழி சமூகம் உருவாக ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது தான் நமக்கு மார்க்சியம் நமக்கு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம். அந்த வகையில தமிழ் சமூகம் தாய்வழி சமூகம் அப்படிங்கிறத நிறுவி இருக்கிற தமிழர்களுடைய அந்த மறைந்த அந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏற்க மறுக்கிறாங்க பல பேர். அந்த குமரிக்கண்டம் இருந்தது, லெமுரியா இருந்ததுங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க. பூம்புகார் இருந்துச்சுங்கிறத ஏற்க மறுக்கிறாங்க. ஆனால் இவைகளெல்லாம் இருந்தது உண்மை என்பதற்கான ஒரு தரவை கொடுத்திருக்காரு. இந்த நாவலை வாசித்து விட்டு தமிழ் சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அக்கறையோடும் அதன் தொன்மத்தின் மீது இருக்கக்கூடிய காதலோடும் சோழன் சொல்வீச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம். மகிழ்ச்சி.